இப்போ ஆரம்பத்தில் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த விதிகள் எல்லாத்தையும் வரிசையாக யாராவது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் வந்து ஒவ்வொரு இதையும் ஒருத்தர் சொல்லிட்டு வாங்க. ப்ராபப்ளி நம்ம வந்து லக்னம் ராசிலேருந்து ஆரம்பிக்கலாம். லக்னம் எப்படி இருக்கணும், ராசி எப்படி இருக்கணும், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு 2 ஜாதகம் நம்மகிட்ட வரும்போது அந்த லக்னங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து போனேன் சார். ஓகேம்மா, சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. லக்னம் ரெண்டு ஜாதகம் உங்ககிட்ட வருது பொருத்தம் பார்க்கறதுக்கு. லக்னம் ராசி எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. அதாவது நாள், நட்சத்திரம், திதி, சூன்யம், யோகம், கரணம் இதுகளை பார்க்க சொல்லியிருந்தீங்க சார் முதல் நாள்ல. வெரி குட். திதி சூன்யத்துல இருக்க கூடாது. அப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் திதி சூன்யத்துல இருந்தால் அடுத்த ஒரு ஜாதகத்துல இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே. நாலு அதிபதி வந்து இருவரில் ஒருவருக்காவது நல்லா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. ஓகே. யோகமும் அதே மாதிரி ஒரு அசுப யோகம் இருந்தால் அடுத்தவருக்கும் ஒரு சுப யோகம் அடுத்தவருக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. காரணம் வந்து வேறு வேறு கரணங்களில் அமைவது நல்லது அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. அப்புறம் 2 பேர்ல ஒருத்தருக்கு குருபலன் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தோம். அதாவது வந்து நார்மலா திருமணத்துக்கு பார்க்கும்போது 2, 7 அதிபதிகள் வந்து கோச்சாரத்துல எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். அதனால அது சம்பந்தப்பட்டு நம்ம எதுவும் சொன்னோம் ஞாபகத்துக்கு வரல. ஓகே. லக்னம் ராசி எப்படி இருக்கணும்? 2 பேருக்குமே லக்னம் ராசியை பத்தி நம்ம என்ன சொன்னோம், அதை யாராவது சொல்லுங்க. 4, 10, 4, 10, 2, 12, 2, 12, 6, 8. ஒரு நிமிஷம், ஒருத்தர் பேசட்டும். ஓகே, கனகராஜ் சார் நீங்க ஆரம்பிச்சீங்க, சொல்லுங்க. இருங்கம்மா, கனகராஜ் சார் நீங்க சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். ராசி லக்னம் வந்து ஒண்ணு பெண் 2 இருந்தா ஆண் வந்து 12 இருக்கணும். பெண் ராசி முன்னால வர்ற மாதிரி இருக்கணும். 2, 12, 4, 10 அல்லது 6, 8 இதுல இருக்கணும். அப்புறம் 3, 11, 5, 9 கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதுல வந்து பாதகம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு, ஏன்னா 11ஆம் பாவம் வந்து பாதகம் ராசியா வர்றதுனால அதனால 3, 11, 5, 9 அந்த இதை பார்த்துட்டு நம்ம லக்னத்துக்கும் ராசிக்கும் எடுக்கணும். 2க்கும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கிறது, ஆண் மேஷமா இருந்தா பெண் ரிஷபம், இது வந்து 2, 12க்கு சொல்றோம். 4, 10க்கு மேசம் கடகம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம். 6, 8க்கு ரிஷபம் தனுசு அந்த வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா நம்ம நல்லது. இதே ராசிக்கும் லக்னத்துக்கும் 2க்குமே ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறது. தேங்க்யூ. ஓகே. இதுல வந்து நம்ம விட்டு போன கான்செப்ட் என்னன்னா, 4, 10ன்னு வரும்போது நம்ம வந்து வைநாசிக பாதத்தை பார்க்கணும். அதே மாதிரி 6, 8 வரும்போது தாராபலன்களையும் பார்த்துக்குங்க. பிளஸ் அம்சத்துல 5, 9, 4, 10, 3, 11 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அம்சத்துலயும் 6, 8 வந்து ராசிலையும் 6, 8 வந்ததுன்னா சேர்க்க வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகே. அப்புறம் வேற எங்கேயாவது உங்களுக்கு இந்த ராசி அமைக்கும் போது ஒரு சின்ன டவுட் வந்ததுன்னா தாராபலனை யூஸ் பண்ணிங்க. தாராபலன் இந்த 27 தாரைக்கும் வந்து தாராபலன் இருக்கு. அதை நான் நாளைக்கு ஷேர் பண்றேன். நீங்க நைட்டு ஷேர் பண்ணிடுறேன். அந்த தாராபலனையும் ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் லக்னம் கண்டாந்தத்துல இருக்கக்கூடாது. அப்புறம் லக்ன புள்ளி அஸ்தங்கத்துல இருக்கக்கூடாது. லக்ன அதிபதியும் கெட்டு போக கூடாது. 6, 8 இருக்கக்கூடாது. நவாம்சத்துல சுபமா இருக்கணும் அப்படிங்கறதும் குறிப்பு கொடுத்திருக்கீங்க சார். கரெக்ட். வெரி குட். அடுத்து செவ்வாய் பத்தி யாராவது சொல்லுங்க. செவ்வாய் பத்தி நம்ம என்னென்ன பார்த்தோம் சார்? நான் பேசலாமா? பேசுங்க, சொல்லுங்க சார். சார் பொதுவா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ராகு, கேது,
அப்புறம் சூரியன், தேய்பிறை சந்திரன், இதுக்கு கேந்திரத்துல செவ்வாய் இருந்தால் பாதிப்படைகிறார் அப்படின்னு நேத்து சொன்னீங்க. ஓகே. அதனால கேந்திரத்துல இல்லாம பாத்துக்கோங்க. வளர்பிறை சந்திரனுக்கு கேந்திரத்துல இருந்தா அது நமக்கு யோகத்தை தரும். கரெக்ட். அந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல ருசக யோகம் வரும் இல்லைங்களா, ஆமா ஆமா கரெக்ட். அந்த யோகத்தை தரும் அப்படின்ற மாதிரி நேத்து சொன்னீங்க. வெரி குட். அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் சம்பந்தமா ஒரு சில ஜாதகங்களை நேத்து நீங்க ஷோ பண்ணீங்க. அதெல்லாம் பார்க்க சொல்லி சொன்னீங்க. ஓகே. நான் அப்பவே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த கொஞ்சம் கேட்கலான்னு இருந்தேன். என்னன்னா, நீங்க ராசி கட்டத்தை போடும்போது கூடவே நவாம்சத்தை போட்டீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்த சாரத்துல உட்கார்ந்து இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணலாம் இல்லைங்களா? கண்டிப்பா போடலாம். பட் அப்போ அடிஷனல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சப்போஸ் இப்போ இதுல இப்போ சூரியன் உச்சமா இருக்கிறாருன்னு வைங்க, அங்க போய் பரணி 3ல உட்கார்ந்தாருன்னா நீச்சம் ஆயிடுவாரு இல்லைங்களா? நம்ம இங்க உச்சமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த பலன் எடுத்துக்கினா அம்சத்துல நீச்சம் ஆயிடுறாரு இல்லைங்களா? அதனால நீங்க இத சொல்லும் போது கூடவே அந்த நவாம்ச கட்டத்தையும் கொஞ்சம் ஷோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த சாரத்தை வரைக்கும் டிஸ்பிளே பண்ணீங்கன்னா நீங்க நவாம்ச கட்டத்தை போடுறதுக்கு டைம் இல்லைன்னா கூட, இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சாரங்களை போட்டீங்கன்னா அது கொஞ்சம் வசதியா இருக்கும். என்னுடைய மேலான கருத்து. ஓகே ஓகே கரெக்ட் தான். நீங்க நன்றி. கான்செப்ட் கரெக்ட் தான். ஓகே. சோ நம்ம செவ்வாய் பாதிப்பு நீங்க 4 இதுதான் சொன்னீங்க. மீதி யாராவது சொல்றீங்களா? மீதி இருக்கிறத? ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். ஜெயராம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். 8ல செவ்வாய் இருந்தா அவங்க வீட்டுல 2வது திருமணம் இல்ல காதல் இல்லைன்னா வேற இறப்பா ஏதாவது மறு திருமணம் நடக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே. 8ல செவ்வாய் இருந்தா மட்டும் இதை எடுத்துக்க வேண்டியது இல்ல. 8ல செவ்வாய் இருந்தா பாதிப்பு இருக்குன்றத எடுத்துக்கலாம். பட் 8ல செவ்வாய் இருந்து வேற ஏதாவது பாவகிரகங்கள் பார்த்துச்சுன்னா அது பாதிப்பை கொடுக்கும். அதாவது அங்க சூரியனோ சனியோ ராகு கேதுக்களோ அங்க சேரும்போது பார்வைகள் தேய்பிறை சந்திரன் அந்த மாதிரி பார்வைகள் சேர்க்கைகள் இருக்கும்போது அது 8ஆம் இடம் செவ்வாய் கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே. இது இல்லாம செவ்வாய்க்கு நம்ம வேற என்ன சொன்னோம்? செவ்வாய்க்கு பாவகர்த்தாரியில இருக்கக்கூடாதுன்றத சொல்லியிருக்கோம். செவ்வாய் பாவகர்த்தாரியில இருக்கக்கூடாது. அடுத்தது செவ்வாய் பாதகத்துல இருக்கக்கூடாது. ஸோ செவ்வாய் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, செவ்வாய் சூரியனுக்கு 1 4 7 10, ராகு கேதுகளுக்கு 1 4 7 10, தேய்பிறை சந்திரனுக்கு 1 4 7 10, பாவகர்த்தாரி யோகம் பிளஸ் பாதகஸ்தானம் இங்க இருந்ததுன்னா செவ்வாய் பாதகத்தை பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். ஓகே. அடுத்து செவ்வாய் 2ஆம் அதிபதியோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும், இல்ல சூரியனோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும், சூரியனோட சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும், அதாவது 8ஆம் இடம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா 7க்கு 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனால சூரியனோட சேர்ந்து செவ்வாய் 2 4 7 10, 2 4 7 12, அங்க 2 4 7 8 12 சாரி அதுல இருக்கும்போது ஒரு பாதகத்தை பண்றாரு அப்படின்றத பார்த்தோம். அங்க சனியும் சேரும்போது இன்னும் மேற்கொண்டும் பாதகங்களை செய்யும் அப்படின்றதையும் பார்த்திருக்கோம். இது பாக்கியஸ்தானம் இல்ல பஞ்சமாதிபதி சாதமா இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு பாதகத்தை அதிகமா செய்யாது, நன்மைகளையும் செய்யும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் இல்லையா? இது இல்லாம சூரியனோட செவ்வாய் சேரும்போது அடுத்தவருக்கும் அதே சூரியனோட செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா அது எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்குது, அதாவது ரத்த கோளாறுகள் கொடுக்குது, பிளஸ் லைஃப் லாங் மருந்து மாத்திரையை சாப்பிட்றது கொடுக்குது, இல்லை ஒருத்தருக்கு நம்ம வெளிநாடு போயிடுறாங்க, ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, மனைவிக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்குது, கணவர் அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுது. அது இல்லாத பட்சத்துல லைஃப் லாங் இவங்க மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். செவ்வாய் எதிர்ப்பது எங்க இருந்தாலும் அப்படின்ற இது இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். பட் அதே 2 4 7 8 12 இருக்கும்போது அது பாதிப்பை கொடுக்குது அப்படின்றத பார்த்தோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார், தெளிவா இருக்குங்க சார். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். அதே மாதிரி இப்ப செவ்வாய் அடுத்து பாத்தீங்கன்னா மகர லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் செவ்வாய் சூரியன் சேரக்கூடாது. மகர லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் செவ்வாய் சூரியன் சேர்ந்து எங்க இருந்தாலும் அது ஒரு பாதிப்பை கொடுக்குது. ஏன்னா மகர லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா பாதகாதிபதி செவ்வாய், 8ஆம் அதிபதி சூரியன். இந்த பக்கம் துலாமுக்கு பாத்தீங்கன்னா பாதகாதிபதி சூரியன், 2 7க்குரியவர் மாரகாதிபதி
செவ்வாய். ஸோ இவங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாதிப்பை கொடுக்குறார் அப்படிங்கிறது இங்க நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி மகர லக்னம் மகர லக்னம் எடுத்துக்கலாமா? ஓகே, மகர லக்னம் இதே நம்ம எடுத்துப்போம். மகர லக்னம் இல்ல துலா லக்னம், இந்த 2 லக்னத்துக்குமே சூரியன் செவ்வாய் சனி 3 பேருமே சேர்ந்து, சூரியன் செவ்வாய் சனி இல்ல சூரியன் செவ்வாய் மட்டும் சேர்ந்து திரிகோணத்துல இருக்கும் போதும் பாதிப்பை கொடுக்கிறார். திரிகோணத்துல இருக்கும்போது அதிகமான பாதிப்பு மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும், ஏன்னா பாதகாதிபதி அங்க வந்து சேர்றாரு இல்லையா? ஸோ அந்த பாதகாதிபதியோட சேர்க்கைகள் வரும்போது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து திரிகோணத்துல இருக்கும்போது அது ஒரு சனியும் அங்கே சேரும்போது கண்டிப்பா 2 திருமணம் இல்லை 3 திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது செவ்வாய் வரைக்கும், அதாவது லக்னம் எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம், ராசி எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது செவ்வாய் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இது இல்லாம நிறைய டிப்ஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டிப்ஸுக்கு மேல நாம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஓகே நேற்று பார்த்ததுல ஒன்னே ஒன்று விட்டு போச்சு, அதையும் பார்த்துட்டு நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு சொல்லுங்க. தெரியுதுங்க சார். ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தது தான், ஏற்கனவே பார்த்தது தான். கரண்ட் ஸ்லைட்லேருந்து போட்டால் அது முன்னாடி வந்து போயிடுச்சு. ஓகே, எப்போது திருமணம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம நேற்று பார்த்தோம். அதில் இந்த கான்செப்ட் விட்டு போச்சு, அதனால இன்னைக்கு இதை பார்த்துடலாம். எப்போது திருமணம் செய்யக்கூடாது நேற்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2-7 அதிபதிகள் 6-8 இருந்து, அதாவது பிறந்த கால ஜாதகத்தில் 6-8 இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் இல்லை கோச்சாரத்தில் 6-8 இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதே மாதிரி அம்சத்தில் இவங்க வந்து 6-8 இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் பண்ணக்கூடாது. இல்லை அம்சத்தில் வந்து கோச்சாரத்தில் போகும்போது 6-8 இருந்து தசாபுத்தி நடத்தும் போதும் போகக்கூடாது. அதே மாதிரி 3ஆம் அதிபதி தசா நடக்கும்போது, 3ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசா நடத்தும் போது அப்பயும் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். 3ஆம் அதிபதி இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலப்பகை தசை, காலப்பகை புத்தியில் அந்த எந்த தசை நடந்தாலும் அதுல காலப்பகை புத்தி இல்ல வேதகன் புத்தின்னு இருக்கு. அந்த புத்தியில நாம திருமணம் செய்யக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா திசா பாத்தீங்கன்னா சூரிய தசை, சந்திர தசை, இது எல்லாத்துக்குமே நம்ம காலப்பகை கொடுத்துருக்கோம். சூரியனுக்கு சுக்கிரன் காலப்பகை, சந்திரனுக்கு குரு காலப்பகை, செவ்வாய்க்கு சனி காலப்பகை, புதனுக்கு ராகு காலப்பகை, குருவுக்கு சனி காலப்பகை, சுக்கிரனுக்கு சூரியன் காலப்பகை, சனிக்கு செவ்வாய் காலப்பகை. இந்த மாதிரி காலப்பகை தசையில இருக்கும்போது அதுக்கு என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்தியில திருமணம் பண்ணக்கூடாது. சூரிய தசை நடந்ததுன்னா சுக்கிர புத்தியில பண்ணக்கூடாது, சந்திர தசை நடந்ததுன்னா குரு புத்தியில பண்ணக்கூடாது. அதே மாதிரி வேதகன் புத்தியிலையும் பண்ணக்கூடாது. சூரிய தசை நடக்கும்போது சுக்கிரன் புத்தி, சந்திர தசை நடக்கும்போது சூரியன் புத்தியில, செவ்வாய் தசை நடக்கும்போது புதன் புத்தியில, புதன் தசை நடக்கும்போது செவ்வாய் புத்தியில. இந்த மாதிரி காலப்பகை அல்லது வேதகன் புத்தியில திருமணம் பண்ணக்கூடாது. ஓகே, இது ஒன்று சாதாரண கான்செப்ட் தான், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் இதையும் கவர் பண்ணிடலாம் பார்த்து. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா
ஆயுள், ஒருத்தருக்கு நம்ம ஆயுள் வந்து எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆயுளை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒருத்தருக்கு ஆயுள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், சூரியன் சந்திரன் நல்லா இருக்கணும், சுபகிரகங்கள் நல்லா இருக்கணும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சுபகோள்கள் நல்லா இருந்தாலே, அதாவது சுபகோள்கள் நம்ம சொல்றது வந்து கால புருஷ தத்துவத்துப்படி குரு, சுக்கிரன், புதன், இது மூணுமே சுபகோள்கள். இவங்க 3 பேருமே நல்லா இருந்தாங்கனாலே ஓரளவுக்கு அந்த ஜாதகருக்கு ஆயுள் அதிகம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு இல்லை, இது இந்த 3 பேருமே லக்னம் ராசியில நல்லா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு கண்டிப்பா வந்து நம்ம 80 வயசு அப்படின்றதே கூட சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆயுள் தீர்க்க ஆயுளா இருக்கணும்னா 8ஆம் அதிபதி, நம்ம ஆயுள்னு சொல்லும்போது ஆயுள் காரகன் 8ஆம் அதிபதி, இல்லை ஆயுள் காரகன் சனி 8ஆம் அதிபதி எடுத்தோம், அந்த ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி எடுத்துக்கும், ப்ளஸ் 10ஆம் அதிபதி. ஸோ 1, 8, 10 இவங்க 3 பேருமே நல்லா இருந்தாங்கன்னா கேந்திர திரிகோணம், நம்ம நல்ல ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம்னு எடுத்துக்கலாம், இல்லை கேந்திர திரிகோணங்கள் அப்படின்றத எடுத்துக்கோங்க. இவங்க நல்லா இருந்தாங்கனால தீர்காயுள் அப்படின்றத எடுத்துக்கலாம். இல்லை லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சி, லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சி ராசியாதிபதியும் வக்ரம் பெற்றாலோ நீசம் பெற்றாலோ ராசியாதிபதியும் பலம் இழந்ததுன்னா அங்கே ஆயுள் குறைபாடு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு ஜாதகம் உங்களுக்கு வந்து பொருத்தம் பார்க்க வரும்போது அந்த பொருத்தம் பார்க்குற நேரத்தில் நீங்கள் வந்து எங்கேருந்து தசை நடத்துதுன்னு பாருங்கள். அது லக்னத்திலேயோ இல்லை லக்னாதிபதி தசையாவோ இருக்கும்போது நீங்கள் இந்த 1, 8, 10 பார்த்துடலாம். இல்லை பொதுவாக இந்த 1, 8, 10 சம்பந்தங்கள் வந்து 1, 8, 10 அங்கே வந்து பாவகிரகங்கள் சம்பந்தம், இல்லை வந்து குரு, சுக்கிரன், புதன், இவங்க வந்து எல்லாருமே அந்த நேரத்தில், அதாவது இந்த திருமண நேரத்திலேயோ இல்லை வந்து நம்ம பொருத்தம் பார்க்குற நேரத்தில் இவங்க அந்த ஜாதகத்துக்கு எந்த ஜாதகராக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பலம் கொண்டு இருந்ததுன்னா இவங்க பலம் பெறும்போது நீங்கள் திருமணம் நடத்துங்க அப்படின்னு அந்த திருமண காலத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அவ்வளோதான். இந்த இப்போ உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லக்னம் வந்து மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு 8ல் குரு, புதன், அதாவது லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு, குருவும் 7ஆம் அதிபதி, அதாவது 7ஆம் அதிபதி எடுத்துக்க வேண்டாம், இங்கே குரு சுபகிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம், சுபகிரகம் குருவும் இங்கே மறைஞ்சிட்டாரு. இதனால ஓரளவுக்கு இவங்களுக்கு ஆயுள் கம்மி அப்படிங்கிறத நாம எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே லக்னாதிபதி பாவர்களோட சேர்ந்திருக்காரு, குருவும் வந்து மறைஞ்சி பாவரோட சேர்ந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு காரணம் வந்து இவங்களுக்கு ஆயுள் குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது அந்த நேரத்தில் அந்த பார்க்கக்கூடிய நேரத்தில் கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை பிறந்த கால ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, அந்த சுபகிரகங்கள் மறைஞ்சி லக்னாதிபதியும் மறைஞ்சி சந்திரனும் அங்கே வந்து வீக்காக இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி போட்டு திருமணத்தை பண்ணுங்கன்னு சொல்லலாம். இல்லை பிறந்த கால ஜாதகத்திலே இந்த தசாபுத்திகள் வருது நடக்குது, அப்போ வந்து பிறந்த கால ஜாதகத்திலே அந்த குரு, புதன், சுக்கிரன் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து அவங்க கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து ஆயுள் கான்செப்ட். இது வந்து ஜென்ரலான கான்செப்ட். இப்போ அடுத்து வந்து நம்ம இன் டெப்த் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு லக்னாதிபதி தசை நடந்து லக்னாதிபதி தசையோ லக்னத்தில் இருக்கிற தசையோ நடந்து அங்கே பாதகாதிபதி, மாரகாதிபதி, கர்மாதிபதி, 8ஆம் அதிபதி சம்பந்தம் வரக்கூடாது. அதாவது ஒரு ஜாதகத்தில் நம்ம ஆயுள் அப்படின்னு எடுத்து பண்ணும்போது 8 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அந்த 2 பேருக்குமே நம்ம வந்து 8 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். என்னென்ன பாயிண்ட்? ஒன்று வந்து லக்னாதிபதி, 1ஆம் இடம், லக்னாதிபதியில் 1ஆம் இடம், அடுத்தது 8ஆம் இடம், அடுத்தது 10ஆம் இடம். இந்த 3ஐயும் பாருங்க. இதுக்கு அடுத்தது சனி எப்படி இருக்காரு அந்த ஜாதகத்தில், சனி தான் ஆயுள் காரகன் இல்லையா, சனி எப்படி இருக்காரு. அடுத்தது 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், 1ஆம் இடம் பார்த்தோம், 8ஆம் இடம் பார்த்தோம், 10ஆம் இடம் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஆயுள் காரகன் சனி, அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தில் உள்ள 8ஆம் அதிபதியோட நிலைமைகள். இது 5 பார்த்துட்டோமா. இது 5க்கு அப்புறம் குரு, சுக்கிரன், புதன், இந்த 8ஐயும் பார்க்கணும். ஸோ ஆயுள்னு எடுக்கும்போது 8ன்னு வருது. அந்த 8க்கு 8 நம்ம பார்த்தோம். என்னென்ன 8? 1 வந்து 1ஆம் இடம், 2 வந்து 8ஆம் இடம், 3 வந்து 10ஆம் இடம், அதுக்கு அடுத்தது ஆயுள் காரகன் சனி, அதுக்கு அடுத்தது 8ஆம் அதிபதி, அதுக்கப்புறம் குரு, சுக்கிரன், புதன். இந்த 8 காரணியும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த ஜாதகருக்கு ஆயுள் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு, இல்லை பாதகமாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே நல்லா இருக்காங்களா, எல்லாருமே நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம பாக்குறத விட
ஓகே. இதுல இந்த சுபகிரகங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 பேருமே வலுத்து இருந்துட்டாங்கன்னா அதுவே நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி சுபகிரகங்கள் 3 பேர்ல 2 பேர் வலுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து 50 வயசு 60 வயசு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல ஒருத்தர் மட்டும் வலுத்து இருந்தாங்கன்னா 35லேருந்து 48 வயசுக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கலாம். 3 பேருமே பலம் இழக்கும் போது இங்க ஆயுள் குற்றம் இருக்கு அப்படிங்கிறத நாம பார்த்துடலாம். ஓகே, இப்ப பார்த்ததுல ஏதாவது இப்ப நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இதுக்கப்புறம் அடுத்தது போகலாம். நம்ம இந்த சார்ட்டை பார்த்துட்டு அடுத்தது போகலாம். இப்ப சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? புரிஞ்சதுங்க சார், தெளிவா புரிஞ்சது. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை வந்து இந்த ஒரு ஒரு கேளுங்க. சுபர் பாவர்னு சொல்றோம் இல்லையா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ராசிக்கும். அப்ப இந்த 3 சுப கிரகங்களும் அவங்க பாவராக வந்தாங்கன்னா அப்போ ஆயில் இதாகுமா அல்லது இல்ல லக்ன சுபர் நம்ம லக்ன சுபர் இங்க பார்க்கல. நம்ம இல்ல பார்க்கல. சப்போஸ் அப்படி வந்தாங்கன்னா இந்த 3 கிரகம் நம்ம சொல்றோம்ல நல்ல நிலையில இருந்தாலே தீர்க்காயல்னு சொல்றோம். சப்போஸ் அவங்க வந்து ஒரு லக்கணத்துக்கு பாவரா இருந்தாங்க அவங்களுடைய லைஃப் குறையிருக்கு சான்ஸ் இருக்கு. லக்ன பாவர் இருந்தா லைஃப்ல குறை இருக்குன்றதை விட பாதகத்தை செய்வார்ன்றது எடுத்துக்கலாம். பட் அது வந்து லைஃப் குறைபாடுகள் நம்ம எடுத்துக்க வேண்டியது. உதாரணத்துக்கு ஜெயலலிதா எடுத்துங்க. 7ல பாதகாதிபதி குரு தான் இருந்தாரு. அவர் வந்து பாதகத்தை வந்து எப்ப செஞ்சாருன்னா கடைசி காலத்துல அவங்களுக்கு இருக்கும்போது மட்டும் பாதகத்தை செஞ்சார். அதை தவிர மற்ற எல்லா நேரங்களையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து நன்மைகள் தான் செஞ்சுட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து அந்த லக்னத்துக்கு அவர் பாவரா இருக்கு. அதே மாதிரி துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா குரு வந்து பாவர் தான். குரு வலுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குரு வலுத்ததுன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு தோஷங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து உயிர்காரத்துக்கு அந்த ஜாதகரோட உயிர்காரத்துக்குன்னு எடுத்துக்காம பொதுவாக அந்த ஜாதகருக்கு தீமைகள் செய்வார். மற்ற எல்லா விஷயங்களும் தீமைகள் செய்வார். ஆனால் ஆயுள் அப்படின்னு எடுக்கும்போது அவர் ஆயுளுக்கு விருத்தியைத்தான் கொடுக்குறார். ஓகே, நன்றிங்க. இப்போ இதே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு உதாரணம் சொல்லணும்னா நேற்று நம்ம அந்த 2 பேருக்கு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கவங்கள பார்த்துருக்கோம். 8ஆம் இடத்துல துலா லக்னம் தான். துலா லக்னத்துக்கு 4, 5க்குரியவங்க சனி சுபர் தான். அவங்க 8ஆம் இடத்துல இருக்கிறாப்புல. அந்த 8ஆம் இடத்துல இருந்தாலும் மற்ற கிரகங்கள் வலு இழந்ததுனால அவங்களுக்கு ஒரு 50 வயசுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஆயுள் குறைபாடு ஏற்பட்டுச்சு. ஸோ இவங்க பாதகர் சுபர் அப்படின்றத விட இந்த சுபகிரகங்கள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவே ஒரு நல்ல பலன்களை கொடுக்குது. ஓகே சார், லக்கணத்துல செவ்வாய் இருக்கிறது இல்லம்மா, நம்ம அதான் அதை பார்க்க போறோம். இப்போ லக்னத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அது வர நான் ஃபுல் ஜாதகத்தை சொல்லும் போது அதை பார்ப்போம். நம்ம இங்க பாருங்க, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடக லக்னத்துல நம்ம வந்து இப்ப என்ன சொன்னோம், லக்னம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். லக்னம் இங்க நல்லா இருக்கான்னு பாருங்க. லக்னம் வந்து சூரியன் லக்னத்துல இருக்காரு, சனி லக்னத்துல இருக்காரு, புதன் லக்னத்துல இருக்காரு, சுக்கிரன் லக்னத்துல இருக்காரு. 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்ல புதன் வந்து லக்னத்துக்கு திக்பலம் கொடுக்குறார். லக்னத்துல புதன் இருக்கும்போது லக்னம் பலமா இருக்கா? நம்பர் 1 லக்னம் பலமா இருக்கு, 1ஆம் இடம் பலமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம 8ஆம் இடம் எடுக்கிறோம். 8ஆம் இடம்ன்றது இங்க பாத்தீங்கன்னா கும்பம் வரும். கும்பத்துக்கு அதிபதி யாரு? சனி. 8ஆம் இடம் நல்லா இருக்கா? நம்ம அதிபதியை பார்க்கல, 8ஆம் இடம் நல்லா இருக்கா? 8ஆம் இடம் வந்து நல்லா இருக்குன்னு இருக்கு. எந்த கிரகமுமே அங்க இல்லை. அப்படியே இருந்தா கூட செவ்வாய் பார்வை மட்டும் அங்க 8க்கு இருக்கு, வேற எந்த கிரக பார்வைகள் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஸோ 8ஆம் இடமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடம்ன்றது என்ன? இங்க வந்து 10ஆம் இடத்துல கேது இருக்கு. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஓகே, 10ஆம் இடத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். முதல் 2க்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் கொடுத்துங்க. அடுத்த 10ஆம் இடத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்டை கொடுத்துங்க. அது 10 ஆச்சு. 1, 8, 10 ஆச்சு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 8ஆம் அதிபதி லக்னத்திலே வந்து உட்காந்துட்டார். ஸோ 8ஆம் அதிபதி லக்னத்துல வர்றது ஒரு சிறப்பான விஷயம்தான். அதனால இது ஓகே. அடுத்தது ஆயுள்காரகன் சனி, அவரும் லக்னத்துல இருக்கார். அதுவும் சிறப்பான விஷயம்தான். 4 பாயிண்ட் இங்க சிறப்பா வந்துச்சு நமக்கு. இதுக்கப்புறம் குரு எப்படி இருக்காரு பாருங்க. குரு பாதகத்துல இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் வந்து குரு 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால குருவும் ஓகே. அடுத்து சுக்கிரன் இங்க வந்து அஸ்தங்கம் ஆயிருந்தாருன்னா குருக்கு நீங்க மைனஸ் பாயிண்ட் கொடுத்துங்க.
குரு இங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிருக்காரு அப்படின்னா மைனஸ் இங்க வந்து அஸ்தங்கம் ஆகல. சூரியன் வந்து 5 டிகிரி, சுக்கிரன் வந்து 15 டிகிரி. அதனால அஸ்தங்கம் நம்ம எடுத்துக்க வேண்டியதுல சுக்கிரன் நல்லா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து புதன் பாத்தீங்கன்னா புதனும் வந்து சூரியன்ல இருந்து 7-8 டிகிரி தள்ளி தான் இருக்காரு. அதனால நம்ம புதனையும் வந்து நல்ல நிலைமையில எடுத்துக்கலாம். ஸோ குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேருமே நல்லா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேலேயே நம்ம சொல்லலாம். அவ்வளவுதான். சிம்பிளா எடுக்கணும்னா இப்படி எடுக்கும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்? லக்னம் எப்படி இருக்கு? லக்னம் எப்படி இருக்குன்னா நம்ம லக்னத்துல பாவ கிரகங்களோ இல்ல வேற கிரகங்களோ இருந்ததுன்னா அதை லக்னத்தை வீக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல லக்னாதிபதியை நம்ம இங்க பார்க்கவே இல்லை. ஒன்னாம் இடத்தை பாக்குறோம். ஒண்ணுல இருக்கிற கிரகங்களை பாக்குறோம். ஒண்ணுல எந்த கிரகம் பாக்குது அப்படின்றத பாக்குறோம். அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம எதுவும் பார்க்கணும். ஒண்ணுல கிரகமே இல்லைன்னு வச்சுங்களேன், அது நல்லதுன்னே எடுத்துக்கலாம். நம்ம இங்க அதே மாதிரிதான் நம்ம 8ல கிரகம் இல்லை, நல்லதுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1ஆம் இடத்துல இங்க கிரகம் இருக்கு. அப்படி இருந்து அந்த கிரகம் திக்பலம் ஆகுது. அந்த அதாவது புதன் வந்து அங்க திக்பலம். ஸோ 1ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2ஆம் இடம். 2வது வந்து 8ஆம் இடம் சொன்னோம். 8ஆம் இடம் காலியா இருக்கு. ஆனா செவ்வாய் இங்க பாக்குதுன்றதுனால அதை ஒரு சின்ன மைனஸா எடுத்துக்கிறோம். பட் இருந்தாலும் 8ஆம் இடம் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2வது பாயிண்ட். 3வது 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அது சுத்தமா அதை நம்ம ஒதுக்கிடுறோம். 10ல கேது இருக்கிறது சுத்தமா ஆயுளுக்கு நம்ம வந்து ஒதுக்கிடுறோம். ஓகே. அதுக்கு அடுத்தது 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 8ஆம் அதிபதி லக்னத்துல வந்திருக்காரு. 8ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கும்போது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்காரு? அவரும் லக்னத்துல இருக்காரு. அதையும் வந்து சிறப்புன்னே நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது சூரியனோட நெருங்கிய பாகையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ 5 டிகிரிக்குள்ள இருக்கும்போது நம்ம வந்து பாதகமா கூட எடுத்துக்கலாம். நல்ல நிலைமையில எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல மாறி இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு இதுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே. அப்ப அடுத்து வந்து நம்ம யாரை பார்க்கணும்? குரு, சுக்கிரன், புதனை பார்க்கணும். குரு எப்படி இருக்காரு? 11ஆம் இடத்துல இருக்காரு. அதனால அதையும் லக்னாதிபதியோட சேர்ந்து வேற இருக்காரு. அதனால அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்கிரன் எப்படி இருக்காரு? சுக்கிரன் இங்கே அஸ்தங்கம் அடையில நல்லா இருக்காரு. அதனால சுக்கிரன் நல்லா இருக்காரு. புதன் எப்படி இருக்காரு? புதன் வந்து திக்பலமா இருக்காரு. அவருங்க அஸ்தங்கம் அடையில நல்லா இருக்காரு. ஸோ இந்த எப்படி கண்டிப்பா இவங்களுக்கு 60 வயசுக்கு மேல அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இவ்வளவுதான் இங்க பாயிண்ட். ஸோ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே நீங்க ஈஸியா இந்த 8 பாயிண்ட்டுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இவங்க 2 பேருக்குமே ஆயுள் குற்றம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம அப்படி இல்லைன்னா நீங்க அந்த நேரத்துல தசாபுத்திகள் நடத்த கிரகங்கள் சரியில்லை அப்படின்ற பட்சத்துல இப்போ ஒரு வருஷம் கழிச்சு இவங்களுக்கு திருமணம் பண்ணுங்க, இல்ல 2 வருஷம் கழிச்சு திருமணம் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஆயுள் குற்றம்னு சொல்லிட வேண்டாம். ஒரு 2 வருஷம் தள்ளி நீங்க திருமணம் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்ப பாருங்க, இதே தான் நம்ம முன்னாடி சொன்ன கான்செப்ட் தான் இங்க சொல்றோம். ஆயுளை கணிக்க 1, 8, 10 பாவங்கள். 1, 8, 10. அப்புறம் 8ஆம் அதிபதியோட நிலைமை. அதுக்கு அடுத்தது ஆயுள் காரகன் சனியோட நிலைமை. இதுக்கு அடுத்தது குரு, சுக்கிரன், புதன் நிலைமைகள். இதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். இதை ரொம்ப சீக்கிரம் எளிமையா பார்த்துலாம். ஒரு 2-3 உதாரண ஜாதகங்கள் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இங்க பாருங்க, ஒருவேளை என்னோட சிஸ்டம்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நான் வேற சிஸ்டம்ல சுவிட்ச் ஓவர் பண்ணுவேன். நீங்களும் திருப்பி ரீஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா குரு தசை நடக்குது. இந்த பொண்ணுக்கு குரு தசை நடக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கான்செப்ட் தான். 6-8 தசா புத்தி நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துருக்கோம். குரு தசை சனி புத்தின்னு எடுத்துப்போமே. பாத்தீங்கன்னா குருவும் சனியும் 6-8 தசா புத்தி நடத்துறாங்க. அதனால தசா புத்தி நடத்தும் போது நம்ம இந்த கல்யாணங்களை பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் இங்க. அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்த இந்த கான்செப்டை திருப்பி இதுலயும் பார்ப்போம். பெஞ்சாதகம்னு எடுத்துப்போம். பெஞ்சாதகம் லக்னம் வந்து நல்லா தான் இருக்கு. யாருமே பார்க்கல, ஒன்றும் பண்ணல. லக்னம் 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 8ஆம் அதிபதி நீசம் ஆயிட்டாரு. 8ஆம் இடம் வந்து 8ஆம் இடத்தை வந்து நீசமான சனியே பாக்குறாரு. 8ஆம் அதிபதி நீசம் ஆயிட்டாரு. 8ஆம் இடத்தை வந்து பார்க்கல, 8ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பாக்குறாரு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். பட் வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து 10ஆம் இடத்துல நீச சனி இருக்காரு. அதனால மைனஸ் பாயிண்ட் கொடுத்துருங்க. அடுத்து குரு, சுக்கிரன், புதன். சுக்கிரன் இங்க வந்து வலுத்து இருக்காரு. புதன் வந்து இங்க எப்படி இருக்காரு? புதன் வந்து 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதனால புதன் வலு இல்லை. குரு எங்க இருக்காரு? குரு கேதுவோட சேர்ந்து இருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்காரு. அதனால குருவும் வலு இல்லை. ஆனா இங்க வலுவான 2 பாயிண்ட் இல்ல ஒரே ஒரு பாயிண்ட். இங்க வந்து சுக்கிரன் நல்ல வலுவா இருக்காரு. சுக்கிரன் வலுவா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஜாதகிக்கு 40 வயசுக்கு மேல ஈஸியா சொல்லலாம். அதாவது இங்க ஒரு சுபகிரகங்கள் வலுத்தாலே நம்ம
35லேருந்து 40-45 வயசு வரைக்கும் சொல்லலாம். 2 சுபகிரகங்கள் வலுத்துதுன்னா 60 வயசு வரைக்கும் போகலாம். 3 சுபகிரகங்கள் வலுக்கும் போது இங்கே நம்ம 70 வயசு கிட்டத்தட்ட சொல்லலாம். அது இல்லாமல் சனி 8ஆம் அதிபதி இவங்க நிலைமையும் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். அடுத்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தசை வந்து நடப்பு தசை வந்து சனி தசை, குரு புத்தின்னு எடுத்துக்கலாம். சனி தசை குரு புத்தி. இங்கே வந்து லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்தில் ராகு இருக்கார், அதனால லக்னம் சரியில்லை. ஓகே, 8ஆம் இடம் பார்க்குறோம். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், அதனால 8ஆம் இடமும் சரியில்லை. ஓகே, அப்புறம் 10ஆம் இடம். 10ஆம் இடம்ன்றது புதன், அவர் 8க்கு போயிட்டாரு, அதனால அதுவும் சரியில்லை. ஓகே, அதுக்கு அடுத்தது 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் செவ்வாய், அதுவும் சரியில்லைன்னு எடுத்துக்கலாம். 4வது பாயிண்ட் 8ஆம் அதிபதி எடுத்துக்கிறோம். அடுத்து ஆயுள்காரகன் சனி. ஆயுள்காரகன் சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு, அது நல்ல விஷயம்தான். ஆயுள்காரகன் சனி 11ல் இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம், அதனால அது ஓகே. அதுக்கு அடுத்தது குரு நல்லா இருக்காரு. இங்கே பாருங்க, குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கார், அதனால அதுவும் ஓகே. 2 பாயிண்ட் ஓகே. இப்போ அடுத்து சுக்கிரன் பார்க்கணும். சுக்கிரன் 8க்கு போயிட்டார், அதனால பலம் இழந்துட்டார். அப்புறம் புதன் பார்க்குறோம். புதன் 8க்கு போயிட்டார், பலம் இழந்துட்டார். அதாவது புதன் லக்னாதிபதி பாவரோட சேர்ந்து 6, 8, 12 மறைஞ்சதுன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ அவரும் பலம் இழந்துட்டார். அதனால இந்த ஜாதகத்தில் 2 சனியும் குருவும் மட்டும் நல்லா வளர்த்துருக்காங்க, அதனால கண்டிப்பாக இவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே சொல்லலாம். இப்படிதான் நம்ம வந்து எடுத்தோன்னா சிம்பிளாக பார்த்துடலாம். இது ஒன்றும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்க்கும்போது நம்ம வந்து இது பார்க்கறது இல்லை. பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து பார்க்கறது இல்லை, அதனால இந்த ஆஸ்பெக்ட்லையும் கொஞ்சம் பாருங்க, அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த ஜாதகத்தில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, பார்த்துட்டு அடுத்த கான்செப்ட் போகலாம், அடுத்த ஸ்கிரீனுக்கு போகலாம். ஓகே, வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த ஜாதகத்துல சூரியன் கிட்ட குரு அஸ்தங்கம் ஆயிருந்தாங்க சார். சூரியன்ட்ட குரு அஸ்தங்கம் ஆயிருக்கலாம். சூரியன்ட்ட குரு அஸ்தங்கம் ஆயிருந்ததுன்னா அது வந்து மைனஸ் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். மைனஸ் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. என்னங்க? அந்த ஜாதகத்துக்கு மைனஸ் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. ஆமா 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 ஆமா. சூரியன் குரு அஸ்தங்கம் வச்சுன்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம், நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். அங்க சனி நல்லா இருக்கார், அதாவது ஆயுள்காரகன் சனி நல்லா இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்காருன்றது ஒரு பிளஸ் பாயிண்ட். பிளஸ் குரு வந்து இங்க 9ஆம் இடத்துல இருக்காரு, அஸ்தங்கம் ஆகாம இருந்ததுன்னா குரு வந்து நம்ம நல்லதா எடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்ம மைனஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். சுக்கிரனும் புதனும் கெட்டு போயிட்டாங்க, அதனால அது மைனஸ் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இங்க பாருங்க இந்த ஜாதகத்துல. ஓகே, இந்த ஜாதகத்துல நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றது தான் இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து லக்னம் ராசி நம்ம ஏற்கனவே என்ன கான்செப்ட் பார்த்தோமோ எல்லாத்தையுமே இங்கே பார்த்துடலாம். ஓகே, இங்கே பாருங்க, இந்த பெண்ணுக்கு ஆண் பெண் இவங்களுக்கு வந்து ஆணோட லக்னம் வந்து தனுசு லக்னம், பெண்ணோட லக்னம் வந்து கடக லக்னம். நம்ம என்ன சொன்னோம், லக்னம் வந்து 6, 8 இருக்கலாம், 6, 8 இருக்கலாம். ஆண்லேருந்து எண்ணும்போது பெண்லேருந்து எண்ணும்போது ஆண்லேருந்து எண்ணும்போது 6ஆம் இடமும் பெண்லேருந்து எண்ணும்போது 8ஆம் இடமும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால தனுசு லக்னம் ஆணுக்கு, பெண்ணுக்கு வந்து கடக லக்னம். ஆண்லேருந்து எண்ணும்போது இது 6, 8 அப்படின்னு வருது, நமக்கு இது ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து அம்சத்தில் பார்த்துட்டு அம்சத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இங்கே 6, 8 ஒரு சிலர் வந்து ஜாதகம் பார்க்கும்போதே அவங்க சொல்லுவாங்க 6, 8 இருக்கே அப்படின்னு அவங்களே சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து பொருத்தம் பார்க்க வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ 6, 8ன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த அம்சத்தையும் பார்த்துருங்க. ராசி பார்த்தீங்கன்னா ஆண் வந்து ரிஷப ராசி, பெண் வந்து மேஷ ராசி. நம்ம சொன்ன கான்செப்ட் பிரகாரம் இங்கே இல்லை, ஆண் முன்னாடியும் பெண் பின்னாடியும் இருக்கணும்னு சொன்னோம். ஸோ இது வந்து அம்சத்தில் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருங்க. இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அம்சத்தில் 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருங்க. இங்கே பாருங்க, அம்ச லக்னம் 2 பேருக்குமே 5, 9 வருது. 5 லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா 5, 9 வருது. ராசி வந்து 4, 10 வருது. அதனால இது ஓகே அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து லக்ன பொருத்தம் இருக்கு, ராசி லக்ன பொருத்தம் பொதுவாக பார்க்கும்போது நம்ம இல்லைன்றதை எடுத்துக்கலாம், இல்லைன்னு எடுக்கலாம்.
அதே மாதிரி இங்க ராசி பொருத்தம் பார்க்கும்போது பொதுவா பார்க்கும்போது இல்லை அப்படின்னு வருது. ஆனா அம்சத்துல பார்க்கும்போது அம்ச லக்னமும் அம்ச ராசியும் 2 பேருக்குமே 5 9 4 10 வருது. அதனால இது ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து 2வது கான்செப்ட் செவ்வாய். செவ்வாய் எப்படி இருக்காரு அப்படின்னு நீங்க பாக்குறோம். செவ்வாய் எப்படி இருக்காருங்க? சூரியனோட சேர்ந்து இருக்காரு. ஆண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து இருக்காரு. சந்திரனுக்கு 4ல இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சந்திரனுக்கு 4ல இருக்கார் பாதிப்பு, சூரியனோட சேர்ந்து இருக்கார் பாதிப்பு. இந்த 2 பாதிப்புகளும் இங்க இருக்கு. ஸோ ராகுக்கு எதுவோட சேரல, அதனால அதை அவன் வந்து விட்டுடலாம். வேற ஏதாவது பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல இருக்காரா? அதுவும் இல்லை. பாவகர்த்தாரியில் இருக்காரா? இல்லை. ஓகே, அதனால செவ்வாய் வந்து ஆணுக்கு 2 விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. சூரியனோட சேர்ந்து சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, பெண் ஜாதகத்துல பார்ப்போம். பெண் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் எந்த விதத்திலையும் பாதிப்படை. சந்திரனுக்கு 3ஆம் இடத்துல இருக்கு, சூரியனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. வேற பாவகர்த்தாரியில் இருக்கா? இல்லை. பாவகர்த்தாரியில் இல்லை. அடுத்து பாதகஸ்தானத்துல இருக்கா? பாதகஸ்தானத்துல இல்லை. அப்படின்றதுனால செவ்வாய் இங்க நம்ம நல்ல செவ்வாய் பாதிப்படையலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஆணுக்கு பாதிப்பு, பெண்ணுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜாதகத்துல டவுட்ஸ் அதிகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த இதுக்கு போயிடலாம். இங்க நம்ம ஆயுள் பார்க்குறோம். இங்க ஏற்கனவே நம்ம சொன்ன கான்செப்ட் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதே 2 ஜாதகத்தையும் தான் போட்டிருக்கு. அதே ஜாதகம் தான் இங்க. இதுல வந்து ஆயுள் பார்க்குறோம். ஆயுள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து குரு லக்னத்துல இருக்காரு. அதனால குரு திக்பலம் அங்க. ஸோ லக்னம் நல்லா, ஆணுக்கு வந்து நல்லா இருக்கு. அதுக்கு பாயிண்ட் வந்து 1 பாயிண்ட்னு கொடுத்துருக்கோம். பெண்ணுக்கு லக்னம் பாருங்க. பெண்ணோட லக்னம் பார்க்கும்போது பெண்ணோட லக்னம் என்ன லக்னம்? கடக லக்னம். கடக லக்னத்துல ராகு இருக்கார். அதனால இங்க இந்த பாவம் சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனால அங்க 0 கொடுத்துரும். ஓகே, அதுக்கடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் ஆணுக்கு பார்க்கும்போது 8ல புதனும் கேதுவும் இருக்கு. 8ல கேது இருக்கு. அதனால பலம் இல்லை. அது 0 பாயிண்ட் கொடுத்துரும். அடுத்தது பெண்ணுக்கு 8ஆம் இடம் அப்படின்னு இருக்கும். 8ஆம் இடம் எது? 8ஆம் இடம்ன்றது கும்பமா வரும். கும்பத்துல எந்த கிரகமும் பார்க்கல, கும்பத்துல எந்த கிரகமும் இல்லை. அதனால கும்பம் ஓகே. அதனால அங்க வந்து 1 பாயிண்ட் கொடுத்தோம். அடுத்து 10ஆம் இடம். ஆணுக்கு 10ஆம் இடம்ன்றது என்ன? இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னி வரும். ஆணுக்கு 10ஆம் இடம் கன்னின்னு வரும். இங்க 10ஆம் இடம் கன்னி. ஓகே, அதனால உங்க கிரகங்கள் எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து அதுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கோம், 1 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். பெண்ணுக்கு 10ல வந்து சந்திரன் இருக்கார். லக்னாதிபதியை போய் 10ல இருக்கார். நல்ல விஷயம்தான். அதனால அதுக்கு 1 பாயிண்ட். ஓகே, அடுத்து சனி எங்க இருக்காரு? இங்க வந்து 6ல இருக்கார். இப்போ ஆண் ஜாதகத்துல சனி வந்து 6ல இருக்கார். அதை ஆயுள் காரகன் 6ல இருக்கார். அதனால அது மறைஞ்சிருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம அங்க 0 பாயிண்ட் கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது பெண்ணுக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கார். ஆயுள் காரகனா இருக்கிறதுனால 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம இதை ஓகே, அதான் மறையல அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதை ஓகேன்னு எடுத்துக்கிட்டு அப்படி இருந்தா கூட 0.5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். இங்க நார்மலா 3ஆம் இடத்துல இருந்தா கூட நம்ம வந்து பாயிண்ட் கொடுக்கறது. சனி 3ஆம் இடத்துல மறைஞ்சாலும் சரி, இல்ல குரு மறைஞ்சாலும் சரி, சுக்கிரன் புதன் மறைஞ்சாலும் சரி, நம்ம பாயிண்ட் கொடுக்கறது இல்லை. ஆனா இங்க சனி ஆயுள் காரகன் 8க்கு 8 பாவத்துல 8க்கு 8ல இருக்கார். அதனால இங்க நாம கொஞ்சம் பாயிண்ட் கொடுக்குறோம். 0.5 கொடுக்குறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது ஆண் ஜாதகத்துல பாருங்க 8ஆம் அதிபதி. ஆண் ஜாதகத்துல 8ஆம் அதிபதின்றது சந்திரன். 8ஆம் அதிபதி சந்திரன் எங்க இருக்காரு? 6ல போய் மறைஞ்சிட்டாரு. அதனால அதுக்கு பாயிண்ட் கொடுக்கலை. அதுக்கு பெண் ஜாதகத்துல பாருங்க 8ஆம் அதிபதின்றது 3ல இருக்கார். 8ஆம் அதிபதி 3ல இருக்கிறதுனால நம்ம அங்க 0 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். முதல்ல ஆயுள் காரகன்றதுனால அவருக்கு 0.5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து 8ஆம் அதிபதி மறைஞ்சிருக்காருன்றதுனால அங்க நம்ம எந்த பாயிண்ட்டும் கொடுக்கலை. ஓகே, அடுத்து குரு வந்து 1ல இருக்கார். திக்பலமா இருக்கார். குரு வந்து 1ல இருக்கார். குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கும்போது ஆண் ஜாதகத்துல குரு நல்ல நிலைமை இருக்கார், திக்பலமா இருக்கார், தன்னோட வீட்லயே வேற இருக்கார். அதனால எல்லா விதத்திலையும் குரு அங்க பலம். அதனால அங்க பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஓகே, இவங்க லக்னாதிபதி. பெண்ணுக்கு பாருங்க லக்னாதிபதி எங்க இருக்காரு? லக்னாதிபதி இல்ல, சாரி, குரு வந்து எங்க இருக்காரு? 3ல இருக்காரு. 3ல இருக்கும்போது குரு நம்ம மறைவுன்னு எடுத்துக்கிறோம். அதனால அங்க பாயிண்ட் கொடுக்கல, 0 பாயிண்ட். அடுத்தது சுக்கிரன் எப்படி இருக்காரு? 7ல இருக்கார். ஆண் ஜாதகத்துல 7ல இருக்கார். 7ல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகே, அதனால அவருக்கு 1 பாயிண்ட் கொடுக்குறோம். அங்க பாயிண்ட் கொடுக்குறோம். பெண் ஜாதகத்துல பாருங்க சுக்கிரன் நீசமா இருக்கார். அதனால பாயிண்ட் இல்லை, அங்க 0 பாயிண்ட் கொடுக்குறோம். இப்ப அடுத்து புதன்
ஆண் ஜாதகத்துல புதன் வந்து 8ல் இருக்கார், அதனால 0 பாயிண்ட். பெண் ஜாதகத்துல 2ல் இருக்கார், அதனால அவருக்கு பாயிண்ட் கொடுத்துரும். ஸோ ஆணுக்கு 4 பாயிண்ட்டும் பெண்ணுக்கு 3.5 பாயிண்ட்ஸும் வருது. ஸோ சுபகிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஆண் ஜாதகத்துல 2 சுபகிரகங்கள் நல்லா இருக்கு, பெண் ஜாதகத்துல 1 சுபகிரகங்கள் நல்லா இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த ஜாதகத்தை ஆயுள் பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சேர்க்கலாம். இதுல ஏதாவது புரியலையான்னு சொல்லுங்க. புரியலைன்னா நம்ம புரியல இதுலயே இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதை சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். புரியுதுங்களா? அது புரியலையா? புரியுதுங்க சார். அப்ப கலத்திர தோஷம் இல்லைங்களா சார் 7ல சுக்கிரன் இருந்தா? என்னம்மா 7ல சுக்கிரன் கலத்திர தோஷம் தானே சார் 7ல சுக்கிரன் ஆணுக்கு? இல்லையம்மா, 7ல சுக்கிரன் கலத்திர தோஷம்லாம் யாரும் சொல்லவே இல்லையம்மா. ஆஹா. காரகோ பவனாஸ்தின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை விட்டுருங்க. காரகோ பவனாஸ்தி வந்து இப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த இதுல இருக்கும்போது நம்ம திருமண விஷயத்துல அது இங்க ஓகே நீங்க கேக்குறதுனால அம்சத்துல சுக்கிரன் லக்னத்துல இருந்தாருன்னா அதை வந்து நம்ம வந்து காரகோ பவனாஸ்தின்னு எடுத்துக்கலாம். அது வந்து கண்டிப்பா திருமணத்துல டிலே பண்ணது இல்ல திருமணத்தை வந்து கொடுக்கறது இல்ல அம்சத்துல. ஆனா ராசி கட்டத்துல சுக்கிரன் 7ல இருக்கிறது எந்த விதத்திலையும் கெடுதல் இல்லை. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி சுக்கிரன் எங்க இருக்காரு? 7ல தான் இருக்காங்க சார். காலபுருஷ தத்துவ சுக்கிரன் 7ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்காரு. அதனால அது வந்து ராசி கட்டத்துல 7ல இருந்தாருன்னா அது கண்டிப்பா காரக பாவனாஸ்தி இல்லை. அம்ச கட்டத்துல லக்னத்திலே சுக்கிரன், அதாவது ஆணுக்கு லக்னத்திலே சுக்கிரனும் பெண்ணுக்கு லக்னத்திலே செவ்வாய் இருக்கும்போது அது காரகோ பவனாஸ்தி. இங்க அது கிடையாது. ஓகே, நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. ஓகே, இது எல்லாரோட டவுட்டையும் இது கிளியர் பண்ணும். ஓகே ஓகே. இங்க இன்னொரு கான்செப்ட் நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா, சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுல இருக்கிறத விட ஓகே பல மடங்கு பலமானவர் மிதுனத்துல இருக்கும்போது. சுக்கிரன் தன்னோட வீட்டுல இருக்கிறத, அதாவது நான் சொல்ற கான்செப்ட் வந்து திருமண விஷயங்கள்ல இல்ல செக்ஷுவல் சார்ந்த விஷயங்கள்ல சொல்ல வரேன். ஓகே, சுக்கிரன் வந்து தன்னோட வீட்டுல இருக்கிறத விட, ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இருக்கிறத விட மிதுனத்துல இருக்கிறதுன்றது கண்டிப்பா ஒரு நல்ல பலமான சுக்கிரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பலமான சுக்கிரன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அடுத்து வரக்கூடிய ஜாதகங்கள்ல இந்த பலமான சுக்கிரனுக்கு பலமான சுக்கிரனை தான் அமைக்கணும். எந்த விதத்திலையும் அடுத்த ஜாதகத்துல சுக்கிரன் பலவீனப்படக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டை எடுத்துக்கோங்க. ஓகே, இங்க வந்து சுக்கிரன் மிதுனத்துல வந்து சுக்கிரன் இருக்கு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து 4, 5 திரிகோணத்துல கேந்திரத்துல இருக்கலாம், இல்ல வந்து ஆட்சி உச்சமா இருக்கலாம். அது ஓகே தான், அடுத்து பலமா இருக்குன்னு அர்த்தம். அது எந்த விதத்துலயும் அஸ்தங்கம், நீசம், இல்ல வந்து திதிசூன்யம் இதெல்லாம் இருக்கும்போது அது கண்டிப்பா ஒரு தீமைகளை, திருமண விஷயங்கள்ல செக்ஷுவல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தீமைகளை தான் பண்ணுது அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. சுக்கிரன் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துல மிதுனத்துல இருக்கிறது பலம். இது புரியுதா பாருங்க. ஐயா, கடக லக்னமாக இருந்தாலும் அப்படி எடுத்துக்கலாமா? எந்த லக்னமா இருக்கட்டும் சார், எந்த லக்னமா இருக்கட்டும், சுக்கிரன் வந்து 12ல இருந்தா, நான் சொல்றது திருமணம் சார்ந்த விஷயங்கள், செக்ஷுவல் சார்ந்த விஷயங்கள், அதுல சுக்கிரன் மிதுனத்துல இருக்கும்போது பலமே. சரிங்க. எந்த லக்னமா இருந்தாலும் அது 6, 8, 12 அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆறுல சுக்கிரன் மறைஞ்சிட்டாரு, புதன்ல இருக்கு, எதுல இருக்காரு, மிதுனத்துல இருக்காரு, அதெல்லாம் இல்ல. சுக்கிரன் மிதுனத்துல இருக்கார், அவர் பலமா இருக்கார். அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல பலமான சுக்கிரனா இருக்கணும், பலமான சுக்கிரன் இருக்கணும். கண்டிப்பா அது வந்து நீசம், அஸ்தங்கம், இல்ல 8, 6, 8, 12 மறையிறது, திதிசூன்யத்துல இருக்குது, சந்தியில இருக்குது, எந்த விதத்துல பாதிக்கப்பட்டாலும் அது ஒரு பாதிப்பு தான். அதுக்கு நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே வந்து விதிகளை சொல்லியிருக்கோம். ஹேமலதா மேடம் ஆரம்பத்துல கேட்டாங்க, இந்த மாதிரி பாதகம் இருக்கும்போது அதுக்கு 5ஆம் அதிபதி சம்பந்தம், 9ஆம் அதிபதி சம்பந்தம், குரு சூரியன் சம்பந்தங்கள் இருக்கும்போது அது வந்து அந்த ஒரு ஜாதகத்திலேருந்து இன்னொரு ஜாதகத்தை அதை பார்க்கும்போது அந்த தோஷங்கள் விலகுது அப்படின்றத பார்த்துருக்கோம். பட் பொதுவா மிதுனத்துல சுக்கிரன் இருக்கும்போது அவர் பலமே அப்படின்னு எடுத்து, அது செக்ஷுவல் சார்ந்த விஷயங்கள்ல பலம்.
இது எதிராளிக்கு அது வீக்கா இருக்கும்போது இது சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு 2 பேருக்கும் தொந்தரவுகள் வருது, சண்டை சச்சரவுகள் வருது, அதனால பிரிவினைகளும் வருது. வீரியஸ்தானம்ன்றதுனாலயா என்னங்க? மூணாம் இடம்ன்றதுனாலயா? கரெக்ட். மிதுனம். மூணாம் இடம்ன்றதுனால ஒண்ணு, ரெண்டாவது அங்க ராகுவோட நட்சத்திரம் இருக்குன்றது ஒண்ணு. மூணாம் இடம்ன்றது நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது மூணாம் இடமா இருக்கிறதுனால கண்டிப்பா அது வீரியஸ்தானம். காலபுருஷ தத்துவத்துப்படி இது வீரியஸ்தானம், அதனால அங்க பலம் அதிகம். அதே மாதிரி செவ்வாய் எங்க இருக்கிறதும் பலம் அதிகம் தான். செவ்வாய் வந்து மூணாம் இடம் வீரியஸ்தானத்துல இருக்கும்போது பலம் அதிகம். அதாவது காலபுருஷ தத்துவப்படி செவ்வாய் மிதனத்துல இருக்கிறது அவருக்கும் அங்க இருக்கும்போது செக்ஸுவல் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா ஒரு அதிக ஈடுபாடுகள் அங்க ஏற்படுது. இந்த சுக்கிரனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடைஞ்சதுன்னா அது வந்து பலவீனம் தான் எடுத்துக்கணும். இந்த சுக்கிரனே இங்க திதிசூன்யமாயி இங்க இருக்கு, சந்தியில நிக்குது அப்படின்னா அது பலவீனமா எடுத்துக்கலாம். பட் அதர்வைஸ் சுக்கிரன் பாதிக்கப்படாம இருக்கிற பட்சத்துல இதை நீங்க பலம்னு எடுத்துக்கோங்க. இங்க ஆண் ஜாதகத்துல பாருங்க, சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் இடைவெளி வந்து 30-40 டிகிரிக்கு மேல இருக்கும். நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், சுக்கிரன் வந்து அதிக டிகிரியில இருக்கும்போது இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாது, திருமணம் ஆகுறது இல்லை. இந்த 2 பேருக்குமே திருமணம் ஆச்சு, நல்லா சந்தோஷமான வாழ்க்கைகளை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஆணோட குரு வந்து பாருங்க பெண்ணோட சூரியனை பாக்குது, ஆணோட குரு பெண்ணோட சூரியனை பாக்குது. அதே மாதிரி பெண்ணோட குரு ஆணோட சந்திரனை பார்த்துருக்கு. சார் இப்போ லக்கணத்துல சூரியன் செவ்வாய் தனுசு லக்கணத்துல இருக்கும்போது இப்போ 3வது இடத்துல சுக்கிரன் இருந்தா இல்ல தனுசு லக்னத்துல சூரியன் செவ்வாய் நம்ம பார்க்கவே இல்ல. இப்ப சரி, தனுசு லக்னத்துல சூரியன் செவ்வாய் இருக்கும்போது ஓகே, அது தனுசு லக்னத்துக்கு சூரியன் வந்து 12ஆம் அதிபதி, அதனால அங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை. சூரியன் செவ்வாய் வந்து அஸ்தங்கமா இருந்தாருன்னா ஓகே, உங்களுக்கு குழந்தை பிறப்புல பிரச்சனை இருக்கலாம். இல்ல வந்து அங்க சுக்கிரனும் சேர்ந்து அஸ்தங்கமா இருந்ததுன்னா திருமண விஷயங்கள பிரச்சனைன்னு சொல்லலாம். சரி. நான் சொன்ன இந்த மிதுனத்துல சுக்கிரன் இருக்க கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் கேள்விகள் எப்போ வேணாலும் நீங்க கேளுங்க. ஓகே, அடுத்த ஜாதகத்துக்கு போயிடலாம். இது வந்து அடுத்த ஜாதகம். இதுல பாருங்க லக்னம் எப்படி இருக்கு நமக்கு. லக்னம் 2 பேருக்கும் லக்னம், ஒருத்தருக்கு வந்து மகர லக்னம், இன்னொருத்தருக்கு பெண்ணுக்கு வந்து மீன லக்னம். ஸோ நம்ம கான்செப்ட் பிரகாரம் பெண் லக்னம் முன்னாடியும் ஆண் லக்னம் பின்னாடியும் இருக்கு. ஸோ லக்ன பொருத்தம் இருக்கு. ஓகே, 3-11 இருக்கு, 3-11 ஓகே தான். ஓகே, பாதகம் இல்லை, 3-11 இருக்கு, இது பாதகம் இல்லை, அதனால அது ஓகே தான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 3-11 பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விருச்சிக லக்னமும் கன்னி லக்னமும் இருந்ததுன்னா அதை இணைக்காது. ஏன்னா காலபுருஷனுக்கு 6-8 வந்துடும். அதனால அது மட்டும் 3-11 வேண்டாம். பாதகமா இருந்தா வேண்டாம் சொல்லியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு விதி என்னன்னா கன்னிக்கும் விருச்சிகத்துக்கும் 3-11 இருந்தாலும் வேண்டாம். ஓகே, பட் இங்க இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா மகர லக்னம், அது வந்து தனுசு லக்னம், பாதகம் கிடையாது, எந்த விதத்திலையும் இது இல்லை, அதனால இது வந்து கரெக்டு, லக்ன பொருத்தம் இருக்கு. அடுத்து ராசி பொருத்தம் பார்க்குறோம். ராசி உங்களுக்கு என்ன ராசி? ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசி, பெண்ணுக்கு வந்து ரிஷப ராசி. 6-8 இருக்கு. ஸோ 6-8 ராசி இருந்தால் நம்ம அமைக்கலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால பொருத்தம் இருக்குன்னு எடுத்துக்கோம். ஸோ அம்சத்தில் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். அம்சத்தில் எப்படி நல்லா இருந்ததுன்னா ராசி பொருத்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆணுக்கு மகர லக்னம், பெண்ணுக்கு மீன லக்னம். ஓகே, இங்க பாருங்க அம்சத்துல ராசி 5-9 இருக்கு. அம்சத்துல ராசி 5-9 இருக்கு. அதனால இவங்களுக்கு ராசி பொருத்தமும் இருக்கு, லக்ன பொருத்தமும் இருக்கு அப்படின்றத நாம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற விதிகள்ல ராசி பொருத்தம் பார்க்குறோம், லக்ன பொருத்தம் பார்க்குறோம். இது ரெண்டுமே ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம செவ்வாய் எப்படி இருக்காருன்றத பார்க்க போறோம். இங்க செவ்வாய் எப்படி இருக்காரு? செவ்வாய் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு பாதகத்தில் இருக்காருன்னு வேணா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, நம்ம பொதுவாக லக்னத்துக்கு தான் எடுக்கிறோம், அதனால சந்திரனுக்கு பாதகத்துலாம் எடுக்கல. ஸோ லக்னத்துக்கு இல்லை, ஓகே, சூரியனுக்கு 10ல் இருக்கார். அதனால ஆண் ஜாதகத்துல சூரியனுக்கு 10ல் இருக்கிறதுனால செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, மற்றபடி ராகுவோட சேர்ந்து இல்லை, ராகுவோட தனியாக தான் இருக்கார், சந்திரனோட சேர்ந்து இல்லை, தனியாக தான் இருக்கார்.
ஆனா செவ்வாய் இங்க பாவகர்த்தரியில இருக்கார். அங்க பாருங்க, ராகுவுக்கும் சனிக்கும் இடையில செவ்வாய் மாட்டிக்கிட்டார். அதனால செவ்வாய் சூரியனால பாதிப்படைஞ்சிருக்காரு. அடுத்து செவ்வாய் பாவகர்த்தரியில இருக்கிறார். அதனால செவ்வாய் 2 விதத்துல ஆணுக்கு பாதிப்பு. ஓகே, அடுத்து பெண்ணுக்கு பாருங்க. பெண்ணுக்கு செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்கார், ராகுவோட சேர்ந்து இருக்கார். இங்க வந்து ராகுவோட சேர்ந்து செவ்வாய் இருக்கார். அடுத்தது சூரியனுக்கு 4ல இருக்கிறார் செவ்வாய். ஸோ 2 விதத்துல பாதிப்பு. பாவகர்த்தரியில இருக்காரா? இல்லை, ஏன்னா குரு முன்னாடி இருக்கார், அந்த பக்கம் ராகு தான் இருக்கார். அதனால பாவகர்த்தரியில இல்லை. ஸோ செவ்வாய் வந்து இங்கேயும் 2 விதத்துல பாதிப்பு அடைஞ்சிருக்காரு. அதனால இந்த 2 விதத்துல 2 பேருக்குமே பாதிப்பு அடைஞ்சதுனால இதுக்கு எடுத்துனே நம்ம சொல்லிடலாம் பொருத்தம் இல்லை அப்படின்றத. பட் அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்க்க வேண்டிய விதிகள்னு பார்த்தீங்கன்னா, குரு ஒருத்தரோட குரு இன்னொருத்தரை பார்க்குதா, ஒருத்தரோட சூரியன் இன்னொருத்தரை பார்க்குதா, அந்த விதிகள்லாம் பார்த்துட்டு கடைசியில நம்ம டிசைட் பண்ணலாம். அதாவது கிரக பொருத்தங்களையும் பார்த்துட்டு கடைசியில டிசைட் பண்ணலாம். பட் முதல்ல எடுத்தோன்னே இது பொருத்தம் இல்லை. நம்ம லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் இருக்கு, ஆனா இங்க செவ்வாய் 2 பேருக்குமே பாதிப்படைஞ்சிருக்காரு. அதை ஒரு மைனஸ் பாயிண்டா போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சார் 2 பேருக்கும் மகர லக்னமா? 2 பேருக்கும் மகர லக்னமா இருக்குங்க. 2 பேருக்கும் மகர லக்னம் இல்லையே. இந்த இடத்துல வச்சு பாருங்க, ஒருத்தருக்கு மகர லக்னம், இன்னொருத்தருக்கு வந்து மீன லக்னம் தானே. இல்லைங்க சார், நான் கேக்குறேன் சார், 2 பேருக்கும் மகர லக்னம். 2 பேருக்கும் மகர லக்னம். சரி, நம்ம லக்னத்தை மட்டும் வச்சு டிசைட் பண்ணலாமா? என்ன சொல்லியிருக்கோம்? ஏக லக்னம் ஏக ராசி கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் 2 பேருக்கும் லக்னத்தை வச்சு நம்ம இங்க டிசைட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் லக்னம் அப்படி இருந்தா கூட அடுத்து ராசி எப்படி இருக்குன்றதை பார்க்கறோம். அதுக்கப்புறம் செவ்வாய் எப்படி இருக்குன்றதை பார்க்கறோம். அதுக்கப்புறம் ஆயுள் எப்படி இருக்குன்றதை பார்க்கறோம். இதுக்கு அடுத்தது கிரக பொருத்தங்கள். அதாவது இப்போ 1ஆம் இடத்துல ஒருத்தருக்கு என்ன கிரகம் இருக்கு, அதே கிரகம் வந்து அடுத்தவங்களுக்கு இருக்கா, இதை பார்க்கறோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கெட்டு போயிருக்காரான்னு பார்க்கறோம். ஸோ 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கு, இவங்க வந்து 9ஆம் அதிபதி வலுத்திருக்காரா, 11ஆம் அதிபதி, நம்ம சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம். இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்தது என்ன பண்றோம்? நம்ம வந்து குருவோட பார்வை, அதாவது ஆணோட குரு பெண்ணோட குருவையோ இல்ல சூரியனையோ பார்க்குதா, பெண்ணோட குரு ஆணோட குருவையோ சூரியனையோ பார்க்குதா, இல்ல பெண்ணோட 5ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்துல எப்படி இருக்கார், நல்ல நிலைமையில இருக்காரா, ஆணோட 9ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்துல எப்படி இருக்கார், நல்ல நிலைமையில இருக்காரா, அவங்க 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ சம்பந்தப்படுறாரா. இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சம்பந்தம் பிளஸ் குருவோடையும் சூரியனோட சம்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இவங்க மற்ற தோஷங்கள் எது இருந்தாலும், அதாவது நீங்க சொன்ன மாதிரி மகர லக்னம் ஏக லக்னம் இது வந்து அமைக்க கூடாதுன்னு சொல்றோம். ஆனா இந்த தோஷத்தை இது விளக்குது. இது இருக்கிற பட்சத்துல. அது இல்லாத பட்சத்துல இந்த ஜாதகம் பொருந்தல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். இந்த ஜாதகத்துல பாத்துங்க, பெண் ஜாதகத்திலையும் செவ்வாய் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்காரு, சூரியனுக்கு 4ல இருக்காரு. ஸோ 2 ஜாதகத்திலையுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஓகே ஓகே இந்த பெண் ஜாதகத்துல ஆண் ஜாதகத்திலையும் செவ்வாய் 2 விதத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே ஃபைன். அடுத்து ஆணுக்கு பாதிப்பு அதிகம் இருக்கு, பெண்ணுக்கும் பாதிப்பு இருக்கு, 2 பேருக்குமே பாதிப்பு இருக்கு. நம்ம கான்செப்ட் பிரகாரம் 2 பேருக்குமே பாதிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம இணைக்க கூடாது அப்படின்னு எடுத்துக்கிறோம். பட் இதுக்கு அடுத்தது நம்ம வந்து குரு சூரியன், நான் சொன்ன மாதிரி குரு சூரியன் 5ஆம் அதிபதி பார்வைகள் சேர்க்கைகள் அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த கான்செப்டை நம்ம இக்னோர் பண்ணலாம். பட் இக்னோர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு கைப்பட எழுதியே கொடுத்துருங்க. இவங்களுக்கு வந்து செவ்வாய் பாதிப்பு இருக்கு, அதனால ரத்த சம்பந்தமான நோய்கள் வரலாம், இவங்க வெளியில டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து டிராவல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கைப்பட எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா செவ்வாய் ஏதோ ஒரு விதத்துல பாதிப்படைஞ்சிருக்கு. ஓகே, இவங்களுக்கு ஆயுள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இங்க பாருங்க, ஆண் ஜாதகத்துல 1ஆம் இடத்துல கேது இருக்கு, அதனால 0 பாயிண்ட். பெண் ஜாதகத்துல 1ல வந்து ராகு இருக்கு, அதனால 0 பாயிண்ட். அடுத்து நம்ம என்ன பாக்குறோம், 8ஆம் இடத்தை பாக்குறோம். 8ஆம் இடத்துல ஆண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு, அதனால அது 0 பாயிண்ட். பெண் ஜாதகத்துல 8ஆம் இடம் காலியா இருக்கு, அதனால அதுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துட்டோம். 10ஆம் இடம் அடுத்து பாக்குறோம். 10ஆம் இடம் ஆணுக்கு பார்க்கும்போது குருவும் சந்திரனும் இருக்காங்க, சுபகிரகம் இருக்கு, அதனால அது ஓகே. ஸோ 10ஆம் இடத்துக்கு 1 பாயிண்ட் ஆணுக்கு கொடுத்துட்டோம். பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 10ல சூரியனும் புதனும் 10ல இருக்க சூரியன் வந்து அங்கே 10ல திக்பலம் இல்லையா, அதனால சூரியனுக்கு இருக்கிறதுனால அங்கே நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்து அதுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது சனி, ஆயுள்காரகன் சனி எப்படி இருக்காருன்னு பார்க்குறோம். ஆண் ஜாதகத்தில் பாருங்க, ஆயுள்காரகன் சனி எங்கே இருக்காரு,
ஆயுள்காரகன் சனி வந்து 9ல் இருக்கார், அதனால அது ஓகே தான், அதுவும் நம்ம பாயிண்ட் கொடுத்துட்டோம். பெண் ஜாதகத்துல பாருங்க, ஆயுள்காரகன் சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் ஓகே தான். ஓகே, அடுத்து வந்து இதை பார்க்கலாம், என்னது 8ஆம் இடத்தை பார்க்குறோம். 8ஆம் அதிபதி இங்கே வந்து 8ஆம் அதிபதி பார்க்குறோம். 8ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் 11ல் இருக்கார், அதுவும் ஓகே தான். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காரு? சுக்கிரன் 9ல் இருக்கார், அதுவும் ஓகே தான். ஓகே, அடுத்தது குரு வந்து 10ல் இருக்கார் ஆணுக்கு, சரி கரெக்ட், ஓகே. பெண்ணுக்கு வந்து 10ஆம் அதிபதி பெண்ணுக்கு வந்து குரு எங்கே இருக்காரு? 12ல் இருக்கார். ஸோ 12ல் மறைஞ்சதுனால அதை 0 பாயிண்ட்னு கொடுத்துரும். அடுத்து சுக்கிரன் எங்கே இருக்காரு? ஆண் ஜாதகத்தில் 12ல் மறைஞ்சிட்டாரு, 0 பாயிண்ட். பெண்ணுக்கு சுக்கிரன் எங்கே இருக்கார்? 9ல் இருக்கார், 1 பாயிண்ட். ஆணுக்கு புதன் 11ல் இருக்கார், பெண்ணுக்கு புதன் 4ல் இருக்கார், அதனால பாயிண்ட் நம்ம 4 இல்லை 10ல் இருக்கு. பெண்ணுக்கு 10ல் இருக்கார், 4ல் இல்லை 10ல் இருக்கார், அதனால அதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து சுபகிரகங்கள் பார்க்கும்போது ஆணுக்கு குரு நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், 2 கிரகம் நல்லா இருக்கு. பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், 2 கிரகம் நல்லா இருக்கார். இந்த 2 கிரகமே நல்லா இருக்கிறத வச்சுக்கிட்டு நமக்கு கண்டிப்பாக 55-60 வயசு அந்த ரேஞ்சில் இவங்களுக்கு ஆயில போடலாம். அது இல்லாமல் இங்கே 8ஆம் அதிபதி நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கார், அதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் அதுக்கேற்ற மாதிரி வயசுகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஆயுள் குற்றம் இருக்கான்ற மட்டும்தான் பார்க்கறமே தவிர ஆயுள் தோஷம் இருக்கா, இல்லை இவங்களுக்கு மரணம் ஏற்படும் அந்த மாதிரி கான்செப்டில் பார்க்கல. ஆயுள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது புரியுதான்னு பாருங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க. சார் ராசிக்கு பார்க்க வேண்டாங்களா சார்? என்னம்மா? லக்னத்துக்கு மட்டும் ராசிக்கு பார்க்க வேண்டாங்களா? லக்னத்துக்கு மட்டும் பார்த்தா போதுங்களா சார்? ஆமாம், நான் லக்னத்துக்கு மட்டும் தான் பார்க்குறேன், ராசிக்கு பார்க்கல. சரி, ஓகே. ராசிக்கு பார்க்கவே இல்லை, லக்னத்துக்கு மட்டும் தான் பார்க்குறேன். ஓகே, இதுக்கு அடுத்து ஓகே, இப்போ வந்து நம்ம இது வந்து ஓகே, இது வந்து நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். பட் ஒரு ஓவராலாக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஜாதகம் கொடுக்குறேன். அதை இப்போ போட்டு நம்ம வந்து அந்த ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, நீங்கள் கையில் எழுதிங்க, சொல்கிறேன். ஓகே, இந்த திரிகோணம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் வந்து லாஸ்ட் கான்செப்ட். முதல்ல என்ன பார்த்தோம்? ராசி பார்த்தோம், அது லக்னம் பார்த்தோம், அதுக்கப்புறம் செவ்வாய் பார்த்தோம், இதுக்கப்புறம் ஆயுள் பார்த்தோம், 4 பார்த்தாச்சு. கடைசி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா திரிகோண பாவங்கள். இந்த திரிகோண பாவங்கள் தான் வந்து கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1, 5, 9 அப்படின்றத நம்ம புத்திரஸ்தானமாக எடுத்துக்கிறோம். 1, 5, 9ன்றதை புத்திரஸ்தானமாக எடுத்துக்கிறோம். ஏன் புத்திரஸ்தானமாக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் இடம்ன்றது ஜாதகர், 5ஆம் இடம்ன்றது அவரோட குழந்தை, 9ஆம் இடம்ன்றது குழந்தையோட குழந்தை. இல்லை 1ஆம் இடம்ன்றது ஜாதகர், 9ஆம் இடம்ன்றது தந்தை, அந்த 9க்கு 9 அவரோட தாத்தா, 5ஆம் இடம்ன்றது தாத்தா அப்படின்னு வருது. ஸோ இதை வந்து நம்ம இந்த காரணத்தினால தான் புத்திரஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஸோ ஒருத்தருக்கு 1, 5, 9 நல்லா இருந்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக புத்திரம் உண்டு அப்படிங்கிறத சொல்ல முடியும் நம்மளால. ஸோ இந்த ஒரு காரணமும் நம்ம வந்து இது புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை, இது வந்து 1, 5, 9ன்றது ஆயுள் மற்றும் புத்திரஸ்தானம்னு எடுக்கணும். ஓகே, இதில் ஆயுள்ன்றது விட்டு போச்சு. 1, 5, 9ன்றது ஆயுள் மற்றும் புத்திரஸ்தானம். ஏன்னா இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? 1ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, லக்னாதிபதி நல்லா இருக்காரா அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா? 1ஆம் இடத்தை பார்க்குறோம். ஸோ அது ஆயுள் குற்றத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அது. அதனால 1, 5, 9ன்றத ஆயுள் மற்றும் புத்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, 6, 10. 2, 6, 10ன்றது குடும்பம் மற்றும் ஜீவனஸ்தானம். 2ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வாயால் பண்ணக்கூடிய வருமானம், நமக்கு வருமானம் வரக்கூடிய விஷயம், வருமானம் வந்து எங்கே நமக்கு சேமிப்பு ஏற்படுதுன்றதை சொல்லக்கூடிய இடம் வந்து 2ஆம் இடம். இல்லை 2ஆம் இடம்ன்றதை நம்ம குடும்பம்னு எடுத்துக்கிறோம். 6ஆம் இடம்ன்றதை நம்மளோட வேலை இல்லை தொழில் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். 10ஆம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அங்கே தான் வந்து நம்ம தொழில் பண்ண போகிறோமா, இல்லை வந்து வேலைக்கு போக போகிறோமா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஜீவனம் நமக்கு எந்த விதத்தில் வரும் அப்படின்றத 2, 6, 10 தான் சொல்லுது. 3, 7, 11. 3, 7, 11 திருமண சிந்தனை ஸ்தானங்கள். என்ன வேணும்? திருமண சிந்தனை ஸ்தானங்கள்.
திருமண சிந்தனை ஸ்தானங்கள் 3, 7, 11 எடுக்கிறோம். ஸோ இந்த 3, 7, 11 3ன்றது நம்ம காலபுருஷ தத்துவத்தை சொல்லும்போது இங்க நம்ம வந்து இது வந்து காமத்திரிகோண பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம இங்க திருமண சிந்தனை பாவம்ன்ற மாதிரி மாத்திக்கிட்டோம். இந்த 3, 7, 11 ரெண்டு பேருக்குமே சமமா இருக்கணும். மேல பார்க்கும்போது 1, 5, 9 பார்த்தோம். 1, 5, 9 ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி 2, 6, 10 ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கும். இது இப்படிதான் பார்க்கணும் நம்ம. அடுத்தது 3, 7, 11 எடுக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா திருமண சிந்தனை பாவங்கள், அதாவது நம்ம சொல்லுவோம் காம தெரியோட பாவங்கள் அப்படின்னு. ஸோ இந்த பாவங்கள் ஈக்குவலா இருக்கும்போது இவங்களுக்கு திருமணம் சார்ந்த சிந்தனைகள்ல, செக்ஷுவல் சார்ந்த சிந்தனைகள்ல ஒரு சமமான சிந்தனைகள் ஏற்படுது. அதனால இது ரெண்டு பேருக்குமே சமமா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து 4, 8, 12 4, 8, 12ன்றது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானம்ன்றது 4ஆம் இடம்ன்றது நம்ம சுகம் சொல்றோம். 8ஆம் இடம் அப்படின்றதும் சுகம் தான். 8ஆம் இடம் அப்படின்றது அந்த மர்ம உறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் தான் வந்து பலமா இருக்கணும். நம்ம ஆயுளுக்கும் அதை எடுத்துக்கலாம், இல்லை நம்ம சுகத்துக்கும் அதை எடுத்துக்கலாம். அடுத்தது குழந்தை பிறப்புக்கு முக்கியமான இடம் வந்து 8ஆம் இடம். ஸோ அதை வந்து நம்ம பலமா இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி 12ஆம் இடம் அயன சயன சுகம் அப்படின்றோம், படுக்கை சுகம் அப்படின்றோம். அந்த படுக்கை சுகம் அது நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல 4, 8, 12 பார்க்கும்போது ஸோ வரக்கூடிய தம்பதிகளுக்கு ஈக்குவலா இருக்கணும், சமமா இருக்கணும். ஸோ 3, 7, 11 4, 8, 12 சமமா இருக்கணும். 1, 5, 9 2, 6, 10 ரெண்டு பேருக்குமே வலுத்து இருந்தது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. ஆனால் இங்க 3, 7, 11 ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு பாதிப்பு இருக்கணும். 4, 8, 12 ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு பாதிப்பு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? அது இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது நாளைக்கு திருப்பி இது நாளைக்கு திருப்பி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல டவுட் இருக்கா? கேட்கல, நீங்க பேசுறது கேட்கவே இல்லம்மா. சார் அந்த 4, 8, 12 மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ஓகே, 4ஆம் இடம் அப்படின்றத நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம் சொல்லுவோமா? 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம் நமக்கு. ஓகே, அந்த சுகஸ்தானம் வந்து நல்லா இருக்கணும். 4ஆம் இடம் நல்லா இருக்கணும், ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்கணும். 8ஆம் இடம் அப்படின்றது தான் நமக்கு வந்து 8ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம மர்ம உறுப்புகளை சொல்லக்கூடிய இடம். ரெண்டு பேருக்குமே அது பலமா இருக்கணும். அங்க அது பலமா இருக்கும் போது மட்டும்தான் குழந்தை பிறப்புல பிரச்சனைகள் இல்லாம இருக்கு. அங்க அந்த சுகம்ன்றது கண்டிப்பா தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது அயன சயன சுகம், படுக்கை சுகம். அங்க வந்து வெளில எங்க போயிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த படுக்கை சுகம் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ ஒருத்தருக்கு அது பலவீனமா இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கும் அது பலவீனமா இருக்கணும். அதே மாதிரி 3, 7, 11 ஒருத்தருக்கு பலவீனமா இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கும் பலவீனமா இருக்கணும். 1, 5, 9 ஒருத்தருக்கு பலமா இருந்து இன்னொருத்தருக்கும் பலமா இருந்தா நல்லது. இல்ல ஒருத்தருக்கு பலவீனமா இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு பலமா இருக்கணும். அதே மாதிரி 2, 6, 10 ஒருத்தருக்கு பலமா இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு பலமா இருக்கலாம். இல்லாட்டி ஒருத்தருக்கு பலவீனமா இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா அது பலமா இருக்கணும். ஏன்னா 2, 6, 10ன்றத நமக்கு வரக்கூடிய வருமானம், ஜீவனஸ்தானம். ஸோ அதுல வந்து ஒருத்தருக்கு பலம் இல்லை அப்படின்னும் போது இன்னொருத்தருக்கு பலமா இருந்தா தான் அங்க வருமானங்கள் வருது. அதே மாதிரி 1, 5, 9ன்றது புத்திர பிறப்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் சொல்லுவோம். ஸோ 5ஆம் இடம்ன்றது நல்லா இருக்கணும். இப்போ நீங்க ஓகே, இப்போ என்ன சொல்ல வரோன்னா நம்ம மகேந்திர பொருத்தம்னு பார்ப்போம் இல்லையா? அந்த மகேந்திர பொருத்தம்ன்றது இந்த 1, 5, 9 நல்லா இருக்கும்போது அது அங்க கிடைச்சிருது அப்படின்றது கான்செப்ட். அதே மாதிரி இங்க 8ஆம் இடம் நம்ம சொல்லும்போது ரஜ்ஜுன்னு தாலிபாக்கியம் ரஜ்ஜுன்னு சொல்லுவோம். ரஜ்ஜு ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா 8ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும். இது நல்லா இருந்தாலே ரஜ்ஜு இல்லைன்னா கூட நாம சேர்த்துடலாம். நம்ம இங்க ரஜ்ஜு கான்செப்ட் பார்க்கல, பட் திடீர் ஞாபகம் வந்துச்சு, சரி சொல்லிடலாம்னு சொல்றேன். அவ்வளவுதான். சொல்லுங்க, உங்க டவுட் கிளாரிஃபை பண்ணியாச்சா? ஹலோ. ஓகே சார். ஓகே ஓகே ஃபைன். ஓகே சரி, அடுத்து ஒரு 3 கட்டம் போட்டுங்க. நான் வந்து ஜாதகம் சொல்றேன். இந்த ஜாதகத்தை வச்சுட்டு இந்த ஜாதக பொருத்தலாமா கூடாதான்றதை நீங்க சொல்லுங்க.
3 கட்டம் போட்டுங்க. போட்டுட்டா சொல்லுங்க. நம்ம கட்டத்துல என்ன கிரகம் இருக்குன்றத சொல்றேன். மூணு ஜாதக கட்டம். போட்டாச்சுங்க ஐயா. ஓகே, போட்டாச்சுங்களா? வெரி குட். ஓகே, முதல் கட்டம்ன்றது பெண்ணோட ஜாதகம். முதல் கட்டம் பெண்ணோட ஜாதகம். அந்த பெண்ணோட ஜாதகத்துல முதல் கட்டத்துல சிம்ம லக்னம். லக்னம் வந்து சிம்மம். பிறந்த தேதி எழுதிக்கங்க. நீங்க அப்புறம் நவாம்சம்லாம் போட்டு பார்த்துக்கலாம். 11/6/2000. பதினோரு மணி காலையில 11 மணி சென்னை. பெண்ணோட ஜாதகம். லக்னம் வந்து சிம்ம லக்னம், 2ல சந்திரன். சிம்ம லக்னம் 2ல சந்திரன். மகரத்துல கேது. பெண்ணோட ஜாதகம் சிம்ம லக்னம், 2ல சந்திரன், அஸ்த நட்சத்திரம், 4ஆம் பாதம், 6ல கேது. அதுக்கு அடுத்து 10ஆம் இடம். 10ல சனி, குரு, சூரியன், சுக்கிரன். 4 கிரகம் இருக்கு 10ல. ரிஷபத்துலயா சார்? நம்ம ரிஷபத்துலீங்களா? ஆமாம், ரிஷபத்துல. அடுத்து மிதுனத்துல செவ்வாய், புதன். மிதுனத்துல ரிஷபத்துல என்ன சார்? ரிஷபத்துல 4 கிரகமா சனி, குரு, சூரியன், சுக்கிரன். 4 கிரகம். அதுல சிம்ம லக்னம், 2ல சந்திரன், 6ல அதாவது மகரத்துல கேது, ரிஷபத்துல அதாவது 10ஆம் இடத்துல சனி, குரு, சுக்கிரன், சூரியன். 11 மிதுனத்துல செவ்வாய், புதன். 12ல ராகு. இதுதான் பெண் ஜாதகம். 11/6/2000, 11 மணி காலையில, சென்னை. ஊர் வந்து சென்னை. ஓகே, அடுத்து ஆண் ஜாதகம். இந்த பெண் ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். பெண் ஜாதகத்துக்கு நம்ம 2 ஆண் ஜாதகம் பொருத்தம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்பதான் வந்தேன். நம்ம அது என்ன வெளியே போயிட்டு இப்பதான் வந்தேன். உதாரண ஜாதகங்களா அது? ஆமாம்மா ஆமாம்மா. சரி சரி, ஓகே. 3 கட்டம் போட்டுக்கிறோம். ஒரு பெண் ஜாதகம், அந்த பெண் ஜாதகத்துக்கு 2 ஆண் ஜாதகம் எப்படி பொருத்தம் இருக்கா என்னன்னு பாக்குறோம். எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல காட்டிட்டு இருக்கிறதுல பிராக்டிகலா ஒண்ணு போடலாம் அப்படின்றதுக்கு தான் வேற ஒண்ணு. ஓகே சார், ஓகே, நீங்க போடுங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்னம். ஆணுக்கு வந்து கும்ப லக்னம். லக்னத்துல சனி வக்ரம். ஆணுக்கு கும்ப லக்னம், லக்னத்துல சனி வக்ரம். பிறந்த தேதி பாத்தீங்கன்னா 12/11/1995. 12/11/1995. டைம் வந்து 2:14 PM. 2:14 PM. சென்னைன்னு எடுத்துக்கங்க. சென்னை, இதுவும் சென்னை. ஸோ லக்னத்துல சனி வக்ரம், 3ல அதாவது மேஷத்துல கேது. மேஷத்துல கேது. அடுத்தது மிதுனத்துல சந்திரன், புனர்பூச நட்சத்திரம். மிதுனத்துல சந்திரன், புனர்பூச நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது 9ல அதாவது துலாத்துல புதன், ராகு, சூரியன். ஆண் ஜாதகத்துல லக்னம் வந்து கும்ப லக்னம், லக்னத்திலே சனி வக்ரம், 3ல மேஷத்துல கேது, மிதுனத்துல சந்திரன், துலாத்துல புதன், ராகு,
சூரியன். அடுத்து 10ஆம் இடம் விருச்சிகத்துல குரு செவ்வாய் சுக்கிரன். குரு செவ்வாய் சுக்கிரன் 10ஆம் இடத்துல. ஓகே, இந்த 2 ஜாதகத்துக்கும் இப்ப நீங்க வந்து நம்ம போட்ட மாதிரி லக்னம் எப்படி இருக்கு, ராசி எப்படி இருக்கு, ஆயுள் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சுக்கிட்டு சொல்லுங்க சார். விருச்சிகத்துல குரு செவ்வாய் சுக்கிரன் ஆணுக்கு. சரி, ஒவ்வொருத்தரா யாராவது ஒருத்தர் வந்து லக்னம் சொல்லுங்க, இன்னொருத்தர் வந்து ராசி சொல்லுங்க, இன்னொருத்தர் செவ்வாய் எப்படி இருக்காருன்றத சொல்லுங்க, அடுத்து இன்னொருத்தர் ஆயுள் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. இந்த 3ஐயும் பார்த்துட்டு இது பொருத்தலாமா கூடாதான்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். யாராவது சொல்லுங்க, லக்னம் எப்படி இருக்கு? ஆணுக்கு என்ன லக்னம், பெண்ணுக்கு என்ன லக்னம்? ஐயா, பெண்ணோட லக்னத்துக்கு 7க்கு ஆண் வராரு. 7க்கு ஆண். 7க்கு 7 வேண்டாம்னு ஃபர்ஸ்டே சொல்லிருக்கீங்க. ஆமா சொல்லிருக்கோம். அந்த முதல் கண்டிஷன்லயே இது வந்து ஆமா சொல்லிருக்கோம். இது ஒரு மைனஸ் போட்டு வச்சுங்க, அப்புறம் மற்றது பார்க்கலாம். சோ லக்னம் இங்க சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். நீங்க லக்னம் சரியில்லைன்னு எடுத்துக்கிறோம். ஒரு மைனஸ் அங்க வந்து ஒரு மைனஸ் போட்டுருக்கு. அடுத்தது பாருங்க, அடுத்து வாங்க ராசி. அடுத்து ராசி மிதுனம் கன்னி வருது. யாருக்கு மிதுனம்? ஆணுக்கு மிதுனம், பெண்ணுக்கு வந்து கன்னி. இது ஓகே தானே? 5 9 வருதா? இல்ல 4 10 வருது. பெண்ணோட ராசி முன்னாடியும் ஆணோட ராசி பின்னாடியும் இருக்கு. இது ஓகே தான் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு புனர்பூசம்ன்றது 22வது நட்சத்திரமா வரும். அதனால இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது வைநாசிக பாதம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். இவங்களுக்கு இல்லை, அதனால ஓகே. அடுத்து செவ்வாய். யாராவது செவ்வாய் பத்தி சொல்லுங்க. செவ்வாய் எப்படி இருக்காரு? செவ்வாய் பொருத்தம் இருக்கா உங்களுக்கு? ஆணுக்கு செவ்வாய் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருக்கா? ஆணோட செவ்வாய் எந்த விதத்திலையும் பாதிப்படையலை. ஏன்னா ஆணோட செவ்வாய்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் வந்து ராகுக்கு 1 4 7 10 இல்லை, சூரியனுக்கு 1 4 7 10 இல்லை, அடுத்தது பாவகர்த்தரியில இல்லை. பாவகர்த்தரியில இருக்காரு நம்ம எடுத்தோம்னா ஓகே, அந்த இதை பார்க்கணும். ராகு எந்த டிகிரியில் இருக்காரு, அதுக்கு ராகு ஓகே, ராகு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சனியோ சூரியனோ கடைசி டிகிரியில் இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இருந்தால் செவ்வாய் பாவகர்த்தாரில் இருக்காருன்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ செவ்வாய் பாதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக எடுக்கும்போது செவ்வாய் இங்க பாதிப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆண் ஜாதகத்துல. சரி, அடுத்தது பெண் ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல செவ்வாய் பாதிப்புன்றது சூரியனுக்கு 2ல, ராகுக்கு 2ல, சந்திரனுக்கு இதுல. ஸோ எந்த விதத்துலயும் பாதிப்பு இடல அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஆண் ஜாதகத்துல. நான் முதல்ல சொன்னது வந்து பெண் ஜாதகத்தை வச்சு சொன்னேன். பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு 10ல இருக்காரு. அதுவும் வளர்பிறை சந்திரன், அதனால 10ல இருக்காரு. அது ஓகே தான். ராகுக்கு எதுக்கு கூட சேரல, சூரியனோட சேரல, அதனால அது ஓகே. ஸோ 2 பேருக்குமே செவ்வாய் எந்த விதத்திலையும் பாதிப்படையல. அதனால இது ஓகே. அடுத்து ஆயில் எடுத்துக்கிறோம். ஆயில் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆயில் சரியா நல்லா இருக்கான்றது சொல்லுங்க. 1 8 10 அந்த இதை சொல்லுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் 1ஆம் இடம் சரியா கரெக்டா இருக்கா?
ஆணுக்கு 1ஆம் இடத்துக்கு எந்த பாயிண்ட், பெண்ணுக்கு 1ஆம் இடத்துக்கு என்ன பாயிண்ட்? ஆணுக்கு 1ஆம் இடத்துல சனி இருக்காங்க சார். ஆமா, அதனால ஆட்சி பாயிண்ட் பெற்ற கிடையாது. சனி இருக்கு. பாயிண்ட் கிடையாது. பெண்ணுக்கு லக்னம் நல்லாதான் இருக்குங்க சார். சோ ஆணுக்கு 1ஆம் இடத்துக்கு பாயிண்ட் கம்மி. ஆணுக்கு 1ஆம் இடத்துக்கு பாயிண்ட் 0. ஆணுக்கு 1ஆம் இடத்துக்கு பாயிண்ட் 0, பெண்ணுக்கு 1ஆம் இடத்துக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்துக்கு 8ஆம் இடம் வாங்க. ஆணுக்கு 8ஆம் இடம். ஆணுக்கு 1ஆம் இடம், 8ஆம் இடம். ஆணுக்கு 8ஆம் இடம் நல்லா இருக்குங்க சார். ஆணுக்கு 8ஆம் இடம் காலியா காலியா தான் இருக்கு. அதனால அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். பெண்ணுக்கு 8ஆம் இடம் பெண்ணுக்கு 8ஆம் இடம் நல்லாதாங்க சார். காலியா இருக்கு. நல்லாதான் இருக்கும். அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். ஓகே, அடுத்து 10ஆம் இடம். அதுக்கு 10ஆம் இடம். ஆணுக்கு 10ஆம் இடம் எப்படி இருக்கு? ஆணுக்கு 10ஆம் இடம் நல்லாதான் இருக்குங்க சார். 10ஆம் இடம் நல்லாதான் இருக்கு. ஸோ குரு, செவ்வாய், சுக்கிரன் இருக்கு 10ஆம் இடத்துல. 3 கிரகங்கள் இருக்கு. சுபகிரகங்கள் 2, ஒரு பாவகிரகம் இருக்கு. 10ஆம் இடம் நல்லாதான் இருக்கு. ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, பெண்ணுக்கு 10ஆம் இடம் சூரியன் சரியில்லை சார். சூரியன், சனி, குரு, சுக்கிரன் இருக்காங்க சார். சூரியன் அங்க திக்பலம் இல்லைங்களா? ஆமாங்க சார். சூரியன் திக்பலம், அதாவது இது ஏதாவது விதத்துல பாதிக்கப்பட்டதுன்னா பரவாயில்ல. அங்க சூரியன் திக்பலம் இருக்கு. நம்ம கிரக சேர்க்கை பார்க்கும்போது இது எப்படி பார்க்கணுன்றதை பாத்துக்கலாம். பெண்ணுக்கு 10ஆம் இடம் நல்லாதான் இருக்கு. பெண்ணுக்கு 10ஆம் இடம் நல்லா இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது 8ஆம் அதிபதி. ஆணுக்கு 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? புதன். 8ஆம் அதிபதி புதன் எப்படி இருக்காரு? 9. அதனால ஓகே, புதன் ஓகே. பெண்ணுக்கு 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 8ஆம் அதிபதி பெண்ணுக்கு வந்து குரு எப்படி இருக்காரு? குரு 10ஆம் இடத்துல நல்லா இருக்காங்க சார். நல்லா இருக்காரு. அதுவும் ஓகே. அதுக்கு ஒரு பாயிண்ட், இதுக்கு ஒரு பாயிண்ட், அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு அப்புறம் கர்ம காரகன், ஆயுள் காரகன் சனி ஆண் ஜாதகத்துல எப்படி இருக்காரு? வக்ரமா இருக்காரு. அதனால 0 பாயிண்ட் கொடுத்தாங்க. ஆட்சி பெற்று இருக்காங்க. அதுல விட்டுருங்க. நம்ம வக்ரமா இருக்காரு, கெட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். 0 பாயிண்ட் கொடுத்துருங்க. 0 பாயிண்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி பெண்ணுக்கு எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க சார். பெண்ணுக்கு நல்லா இருக்காரு. பெண்ணுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு, நல்லா இருக்காரு. ஓகே, அடுத்து வந்து நம்ம சுபகிரகங்கள் 3 சுபகிரகங்களை பார்க்கணும். குரு, சுக்கிரன், புதன். ஆணுக்கு குரு, சுக்கிரன், புதன் எப்படி இருக்காரு? புதன் ராகுவோட சேர்ந்து இருக்காரு. அதனால அதுக்கு பாயிண்ட் கொடுக்க வேண்டியது இல்லை. புதன் ராகுவோட சேர்ந்து இருக்காரு. அங்க சூரியனும் நீசமாயிருக்காரு. அதனால ஆணுக்கு நீங்க வந்து எந்த பாயிண்ட் கொடுக்க வேண்டியது இல்லை. புதனுக்கு. குரு எப்படி இருக்காரு? குரு, சுக்கிரன் ஆட்சி பெற்ற நல்லா இருக்காங்க. அதனால இவங்க 2 பேருக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது பெண்ணுக்கு எடுத்துங்க. குரு, சுக்கிரன், புதன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பெண்ணுக்கு நல்லா இருக்காங்க. குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு, நல்லாதான் இருக்காரு. புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு, நல்லா இருக்காரு. சுக்கிரன் தன்னோட வீட்டுல, ஆட்சி வீட்டுல இருக்காரு, நல்லா இருக்காரு. சோ இவங்களுக்கு ஆயுள் பொருத்தம் இருக்கா இல்லையா? இருக்குங்க சார். வெரி குட். இவங்களுக்கு ஆயுள் பொருத்தம் இருக்கு. ஓகே, அடுத்து இன்னொரு ஜாதகம், ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. இன்னொரு ஜாதகம் சொல்லிடுறேன். இந்த 2 ஜாதகத்துல எது பெட்டர் ஜாதகம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண போறோம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து கிரக சேர்க்கைகள், மற்ற 2ஆம் அதிபதி கேட்டிருக்காரா, 7ஆம், அதெல்லாம் பார்க்கணும். அது வந்து நார்மலா நம்ம கொடுத்த டிப்ஸை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச இதை வச்சு நீங்க பாத்துக்கங்க. இப்போதைக்கு ஜாதக பொருத்தத்துல நம்ம பார்த்த கான்செப்ட் வச்சுக்கிட்டு இது இந்த 2 ஜாதகத்துல பெட்டர் ஜாதகம் எது அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். ஓகே, இப்ப அடுத்து பாருங்க. ஆண் ஜாதகம், இன்னொரு ஆண் ஜாதகம் 3வது கட்டத்துல எழுதிக்கங்க. மேஷ லக்னம். மேஷ லக்னம், லக்னத்திலேயே சந்திரன். மேஷ லக்னம், லக்னத்திலேயே சந்திரன். 2ல செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் வக்ரம்.
மேஷ லக்னம், லக்னத்திலே சந்திரன், 2ல செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன். சுக்கிரன் இங்க வக்ரம். அதுக்கடுத்து 6ஆம் இடம் கன்னியில ராகு. 6ஆம் இடம் கன்னியில ராகு. அதுக்கடுத்து 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல குரு வக்ரம். 9ஆம் இடம் குரு வக்ரம். அதுக்கு அடுத்தது 12ஆம் இடம், 12ல சனியும் கேதுவும். 12ஆம் இடத்துல சனியும் கேதுவும். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். மேஷ லக்னம், லக்னத்துல சந்திரன், 2ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், 6ஆம் இடத்துல ராகு, கன்னியில ராகு, 9ஆம் இடம் தனுசுல குரு வக்ரம், 12ஆம் இடத்துல கேதுவும் சனியும். 12ஆம் இடத்துல கேதுவும் சனியும். ஓகே. ஸோ இப்போ லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம் சொல்லுங்க. சார் இதுக்கும் டேட் ஆஃப் பர்த் சொல்லிருங்க சார். ஓகே, சாரி டேட் ஆஃப் பர்த். ஓகே ஓகே. 13/6/96. 13/6/96. 2:35 AM நைட்டு. 2:35 AM சென்னை. லக்ன பொருத்தம் பாதகமா வருதுங்க சார். வெரி குட்மா, வெரி குட்மா. கரெக்டா பிடிச்சிங்க. லக்ன பொருத்தம் பாதகமா வருது. லக்ன பொருத்தம் இல்லை. அடுத்தது சார் எனக்கு ஒரே ஒரு செகண்ட் பெண்ணுது மட்டும் டக்குன்னு சொல்லுங்க சார். பெண்ணுதாம்மா. ஓகேம்மா. பெண்ணுது பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம், சிம்ம லக்னம், 2ல சந்திரன், அஸ்த நட்சத்திரம், 6ல கேது, மகரத்துல கேது, 10ல சனி, குரு, சூரியன், சுக்கிரன். அதாவது ரிஷபத்துல சுக்கிரன், சனி, குரு, சூரியன், சுக்கிரன். சரி சார். 10ல ரிஷபத்துல. 11ல செவ்வாய், புதன். 11ல செவ்வாய், புதன். 12ல ராகு. 12ல ராகு. இதுதான் வந்து பெண் ஜாதகம். இப்ப லக்ன பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க. ஓகே. அடுத்து ராசி பொருத்தம். 6-8 வருதுங்க சார். 6-8 வருது. அம்சத்துல எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அம்சத்துல பாத்தீங்கன்னா 4 நட்சத்திரம் என்ன சார்? ஓகே. இவ நட்சத்திரம் வந்து பரணி. பரணி நட்சத்திரம். பெண் ஆணோட நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம். பெண் வந்து ஹஸ்தம், ஆண் பரணி. ஸோ இங்க ராசியில வந்து 6-8 இருக்கு. ஆனா அம்சத்துல பாத்தீங்கன்னா 4-10 வருது. சந்திரன் 2 பேரும். ஸோ அதனால ராசி நம்ம ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க பாருங்க, லக்னம் வந்து பாதகம் ஆயிடுச்சு. அங்கேயே போய் சந்திரனும் இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும்போது அது 100% கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ அதை கண்டிப்பா கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க லக்னம் பாதகமா வந்துருச்சு, சந்திரனும் அங்க பாதகத்திலேயே போய் உட்கார்ந்துருக்காரு. அதனால இவங்களுக்கு எந்த விதத்திலேயாவது ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன பாதகங்கள் நடக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அடுத்து வந்து செவ்வாய் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். சூரியன் செவ்வாய் சேர்க்கை சார். சூரியன் செவ்வாய் யாருக்கு? ஆணுக்கு. ஆணோட சூரியன் செவ்வாய் சேர்க்கை. ஓகே. சூரியன் செவ்வாய் ஆணுக்கு. பெண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருக்கு. பெண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருக்கு. சோ ஒருத்தருக்கு நல்லா இல்ல, இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கு. அது ஓகே தான். நல்லா இருக்கு. ஓகே தான். ஆயில் எடுத்துங்க. அடுத்து ஆயில் எடுங்க. ஆயில் 1ஆம் இடம் எப்படி இருக்கு ஆணுக்கு? 1ல சந்திரன் இருக்கு. ஓகே தான். 1ஆம் இடம் ஓகே தான். ஓகே. பெண்ணுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 1ஆம் இடம் ஓகே. அடுத்தது ஆணுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் ஆணுக்கு ஓகேவா இல்லையா?
ஓகேங்க சார். ஒண்ணு ஓகே தான், எந்த கிரகமும் இல்ல, அதனால ஓகே. பெண்ணுக்கு ஆணுக்கு 8ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல, அதனால ஓகே. பெண்ணுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், 8ஆம் இடம் நல்லா தான் இருக்கு. ஓகே. அடுத்து 10ஆம் இடம். அடுத்து 10ஆம் இடம். ஆணுக்கு 10ஆம் இடம் எப்படி இருக்கு? 10ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல, அதனால ஓகே. பெண்ணுக்கு 10ஆம் இடம் எப்படி இருக்கு? அது நல்லா தான் இருக்கு, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து 8ஆம் அதிபதி. ஆணுக்கு 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? ஆணுக்கு செவ்வாய், 8ஆம் அதிபதி செவ்வாய் எப்படி இருக்காரு? 8ஆம் அதிபதி பாதிப்புல இருக்காரு சார். சூரியனோட சேர்ந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம வேற என்ன பாதிப்பு? அது மட்டும்தான் பாதிப்பா? 2ல செவ்வாய் இருக்கக்கூடாது. 2ல செவ்வாய் இருக்கக்கூடாது. 2ல செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, நம்ம 2ல செவ்வாய் சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடாது. 2ல செவ்வாய் சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடாது. அடுத்தது 2ல செவ்வாய் சூரியனோட சேர்ந்து இருந்தாலும் அங்க 2ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கக்கூடாது. அதையும் ஒரு விதியா சொல்லியிருக்கோம் நம்ம. 2ல சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது. அப்படி சூரியன் செவ்வாய் அங்க இருந்தா கூட 2ஆம் அதிபதியும் அங்க சம்பந்தப்பட்டாருன்னா அது கடுமையான பாதிப்பு. சோ இங்க வந்து 2ஆம் அதிபதியோட சூரியன் செவ்வாய் அங்க இருக்கு. அது இல்லாம அந்த 2ஆம் இடத்தை சனி பாத்துறாரா? சோ இவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்றது, அதாவது குடும்பஸ்தானம் அப்படின்றது கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து செவ்வாய் நம்ம பார்த்துட்டோம், 8ஆம் அதிபதி பார்த்துட்டோம். அடுத்தது ஆயுள் காரகனை பார்க்கணும். ஆயுள் காரகன் எப்படி இருக்காரு? சனி பகவான் கேதுவோட இணைஞ்சிருக்காரு. ஆயுள் காரகன் சனி பகவான் கேதுவோட இருக்காரு. ஸோ அது நல்ல விதம் இல்லை. ஓகே. பெண்ணுக்கு நல்லா இருக்காரு நம்ம பார்த்துட்டோம். ஓகே. 8ஆம் அதிபதி. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? குரு சுக்கிரன் புதன் பார்க்கணும். குரு எப்படி இருக்காருங்க? வக்ரமா இருக்கார். அதனால குரு நம்ம பாயிண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பாயிண்ட் கொடுக்கறதா கூட நீங்க 0.5 கொடுத்துக்கலாம், இல்லாட்டி பாயிண்ட் கொடுக்க வேண்டிய சுக்கிரன் வக்ரம். அப்புறம் புதன் இவங்க பாவ கிரகங்கள் நல்லா இருக்காங்களா சார்? அதை விட்டுருங்க. அது அஸ்தங்கம் அடைஞ்சா மட்டும்தான் அது தப்பு நம்ம எடுத்துக்கணும். அதர்வைஸ் வந்து புதன் 2ல இருக்கிறது நல்லதுதான். புதன் 2ல இருக்கிறது நல்லது. அஸ்தங்கம் அடைஞ்சதுன்னா இல்ல சந்தியில நினைச்சுன்னா இது வந்து நம்ம பாதகம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து புதன் நல்லா இருக்காருன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல புதன் நல்லா இருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நம்ம பார்த்ததுல ஆயுள் எதுவும் பார்த்ததுல இப்ப இந்த 2 ஆண் ஜாதகத்துல எந்த ஜாதகத்தை நம்ம இணைக்கலாம் பெண்ணுக்கு? பரணி நட்சத்திரத்து ஆண் ஜாதகத்தையும் 12/11/1995 புனர்பூச நட்சத்திரம் இது இணைக்கலாம் சார். ஜாதகத்தை தான் இணைக்க முடியும் சார். 2வது உள்ளது வந்து பாதிப்பு அதிகமா இருக்கு. வெரி குட். சார் என்னுடைய ஒரே கருத்து சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க கடைசியா சொன்ன ஜாதகத்துல கரெக்ட். 4 கிரகம் 2ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறது முதல் தவறு. அதிகமான கிரகம் அப்படின்றது அத 5ஆம் கிரகம் சனி வந்து சேர்ந்து பாக்குறதுனால அநேகமா இவர் சன்னியாசியா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இவருக்கு திருமணம் நிலைன்றது நம்ம பண்ணி வைக்கிறது நிஜமாவே கொஞ்சம் தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான் நீங்க சொல்ற பாயிண்ட், பெர்ஃபெக்ட்டான பாயிண்ட். அதாவது 2ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கிறது, 10ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கிறது, இது எல்லாமே வந்து சன்னியாச யோகம் தான் கொடுக்குது. சன்னியாசி. அது இல்லாம இங்க 2ஆம் இடத்துல பாதிப்புகள் நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறது தவறு. 2ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருந்து 2ஆம் அதிபதியும் அங்க இருக்கிறது அதை விட தவறு. நீங்க சொன்ன விதிமுறைகளுக்கு அது கட்டுப்பட்டு வருது, அது ஃபர்ஸ்ட்லயே தவறாயிடுது. ஆமா. நான் சொன்னது வந்து சன்னியாசி யோகம்னு வரும்போது திருமண நிலைக்கு அப்பாற்பட்ட நபராக இவர் இருக்கிறார். கரெக்ட். கரெக்ட். ஓகே. சோ இப்படிதான் எடுக்கணும் நம்ம. அதாவது பொருத்தம் வந்து நம்ம இருக்கா இல்லையான்னு, பொருத்தம் ஓகே இருக்கா இல்லையான்னு பாத்துறோம். அதுக்கப்புறம் 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றது அந்த ஆஸ்பெக்ட்லயே நம்ம சொன்ன டிப்ஸை வச்சுக்கிட்டு அதையும் பாத்துருங்க. ஓகே. அதே மாதிரி மிதுனத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா வரக்கூடிய இந்த ஜாதகத்துல சுக்கிரன் நல்லபடியா இருக்கணும், அந்த அந்த பொருத்தங்களையும் பார்த்துங்க. மகர லக்னம், துலா லக்னம்னா அதுக்கு எப்படி இருக்கணும்ன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. இங்க இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். என்னன்னா கன்னி லக்னமா இருந்தாலும் அல்லது
கன்னி ராசியா இருந்தாலும் இவங்களை தனி குடித்தனம் வைத்து விட வேண்டும். இவங்க ஒன்னா இருக்கக்கூடாது. கன்னி லக்னமா இருந்தாலும் கன்னி ராசியா இருந்தாலும் இவங்களை தனி குடித்தனம் வச்சிடணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் அது. அது இல்லாம 10ஆம் அதிபதி புதனாவே வருவார். ஸோ எப்பயுமே கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு, கன்னி லக்னமா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாமியாரோட சுமூக உறவுகள் இல்லை. அதனால ஒன்னா இருக்கிறத விட இவங்க பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அப்பப்போ பார்த்துப்பாங்க. அதனால பெரிய பாதிப்புகள் இல்லை. அதனால கன்னி லக்னம் கன்னி ராசினால கண்ணை மூடிக்கிட்டு நீங்க எழுதி கொடுத்துருங்க, இவங்களுக்கு வந்து தனி கொடுத்துறம் வச்சிருங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த பார்த்த ஜாதகத்துல 2 ஜாதகத்துல இந்த 13/6/96 ஜாதகம் பொருந்தலை, 12/11/95 ஜாதகம் பொருந்திருக்கு. அது இல்லாம நம்ம இன்னொரு விதிகளை நீங்க பார்த்தோம். என்ன விதி பார்த்தோம்? ஒருத்தரோட குரு இன்னொருத்தர் குருவை பார்க்கறது, ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட சூரியனை பார்க்கறது. இங்க பாருங்க, ஆண் ஜாதகத்தோட குரு எங்க இருக்காரு? விருச்சிகத்துல இருக்காரு. பெண் ஜாதகத்தோட குரு எங்க இருக்கார்? ரிஷபத்துல இருக்காரு. ஸோ 2 பேரும் பாத்துக்கிறாங்களா? அதே மாதிரி பெண் ஜாதகத்தோட சூரியன் எங்க இருக்காரு? பெண் ஜாதகத்தோட சூரியன் வந்து இதுல இருக்காரு, எங்க ரிஷபத்துல இருக்காரு. குரு பாத்துறாரு ஆணோட, சாரி கரெக்ட், ஆணோட சூரியனை பாத்துற குரு பாத்துறாரா? ஸோ இங்க வந்து ஆணோட குரு பெண்ணோட சூரியனையும் குருவையும் பார்த்துறார். இது ஒரு நல்ல அமைப்பு, பல தோஷங்களை விளக்கக்கூடிய அமைப்பு. அதனால நம்ம முதல்ல அந்த 95 ஜாதகத்தை பொருத்தலாம். ஆனா பாருங்க, இவங்களுக்கு வந்து அந்த முதல் சொன்ன அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள 95,000 ரூபாய் நம்ம மாசம் சம்பாதிக்கிறாரு. 2வது சொன்ன அந்த 96 ஜாதகர் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாரு. இவங்க 2ஆம் இடத்தை தான் அதிகமா ப்ரிஃபர் பண்ணாங்க, 2வது ஜாதகத்தை தான் அதிகமா ப்ரிஃபர் பண்ணாங்க. பட் நான் சொல்லும்போது இந்த பிரச்சனைகள்லாம் சொல்லி இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா விவாகரத்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொருத்தங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் பாதிச்சிருக்கு. அதனால நான் எனக்கு சேர்க்க மாட்டேன், நீங்க பார்க்கறதுனா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் நம்ம பார்க்கக்கூடிய பொருத்தம். இதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம கிரக சேர்க்கைகளை வச்சுக்கிட்டு மறுபடியும் எப்படி பார்க்கறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் சொன்னது ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம இன்னும் ஒரு 4-5 விதிகளை பார்த்துட்டு நம்ம நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஃபைன், குட் குட் குட். ஓகே, மிக சிறப்புங்க சார், சிறப்பா இருந்தது. ஓகே ஓகே, புரிஞ்சதுங்க சார், தெளிவா புரிஞ்சது. அவ்வளோதான். ஸோ ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா அந்த ஜாதகத்தை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணுன்றத நமக்கு ப்ராக்டிக்கலாகவும் இங்கே பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும். இது இல்லாமல் இப்போ சார் சொன்ன மாதிரி, ஆர்வம் சார் சொன்ன மாதிரி, அந்த கிரக சேர்க்கைகளை நீங்கள் பார்த்துணும். கிரக சேர்க்கைகளை அங்கே வந்து 2ஆம் இடத்துல இப்போ 4 கிரகங்கள் இருக்கு. ஸோ இது சன்னியாச யோகம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு, இது சன்னியாச யோகம். இல்லை இவங்களுக்கு வந்து 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு அயன சைன சுகம் இல்லை. அதே மாதிரி ஓகே, இந்த முதல் சொன்ன ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா இந்த அயன சைன போக சுகத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அவங்களுக்குள்ள. நான் அதையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நாளைக்கு நம்ம பார்க்கும்போது அது என்ன ரீசன்றதை பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி பெண்ணு வந்து கன்னி லக்னமா கன்னி ராசியா இருக்கிறதுனால இவங்க வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல இவங்க தனி கொடுத்தனம் போறது நல்லது அப்படிங்கறத சொல்லிட்டேன். அடுத்தது பெண் வந்து சிம்ம லக்னமா இருக்கிறதுனால ஏதோ ஒரு வித்தியாசங்கள் உள்ள மாப்பிள்ளைய பார்க்கறது நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா மிதுன லக்னம், கடக லக்னம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம், இது எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே, அடுத்து கொஞ்சம் விதிகளை பார்த்துடலாம். நேற்று நம்ம பார்த்த அதே விதி தான். செவ்வாய், சுக்கிரன், சனி இவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா நம்ம இவங்களுக்கு திருமணம் ஆன ஜாதகரை, திருமணமாகி விவாகரத்தான ஜாதகரையோ இல்லை திருமணம் நிச்சயமாகி நின்ன ஜாதகரையோ சேர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து இருதார யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அதனால முதல்ல பண்ணும்போதே அது 2ஆம் திருமணமா மாதிரி இல்லை 2ஆம் திருமணமாவே இருந்ததுன்னா நல்லது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதி, அதாவது 2ஆம் அதிபதி விரயஸ்தானத்துல இருந்து, குடும்பாதிபதி விரயஸ்தானத்துல இருந்து குடும்பாதிபதி சாரம் வாங்கக்கூடாது. அதாவது 2ஆம் அதிபதி சாரம் வாங்கக்கூடாது. 2ஆம் அதிபதி 12ல இருந்து 2ஆம் அதிபதி சாரம் வாங்கக்கூடாது. இது எந்தெந்த லக்னத்துக்கு வரும்? நமக்கு பொதுவா பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் எடுத்துக்கோங்க. தனுசு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? சனி. அவருக்கு 12ல தனுசு நட்சத்திரம் இருக்கா? ஸோ சனி எந்த காரணத்தை கொண்டும் தனுசு லக்னத்துக்கு 12ல இருந்து அனுஷ நட்சத்திரத்துல இருந்ததுன்னா
இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது மீன லக்னம். மீன லக்னம் 2ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அவரு அவிட்ட நட்சத்திரம் வாங்கி 12ல இருந்தாருன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் சுயசாரம் வாங்கி 12ல சிம்மத்துல இருக்கிறது எந்த விதத்திலையும் ஒரு தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சுக்கிரன் சிம்மத்துல இருக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். சுக்கிரன் மட்டும் இல்ல, 7ஆம் அதிபதி சிம்மத்துல இருக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சரி. அடுத்தது வந்து என்னன்னா மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். அவர் 12ல இருக்கிறது நல்லது இல்லைன்னு நம்ம சொன்ன கான்செப்ட் பிரகாரம் வருது. ஆனா இங்க 12ல சுக்கிரன் வந்து சந்திரன் வந்து உச்சமாறதுனால மிதுன லக்னத்துக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. மற்ற 3 லக்னத்துக்கும் 2ஆம் அதிபதி சுயசாரம் வாங்கி விரயத்துல இருக்கிறது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது. ஓகே, புரிஞ்சிருச்சு இல்லையா? விதி எழுதிட்டீங்க இல்லையா? அதாவது 2ஆம் அதிபதி சுயசாரம் வாங்கி 12ல இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் சிம்பிளான விதி. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் 2 பேருமே மறைந்தால் போகம் கெடும். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் 2 பேருமே மறைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு போகம் கெடும் அப்படின்றத சொல்லலாம். 6, 8 மறைஞ்சால சார்? ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் 6, 8, 12ல மறைகிறது. சாரம் கொடுத்தவரும் பாதிக்கப்படுறது. 2 பேருமே, அதாவது ஒருத்தர் பாதிப்படைஞ்சாருன்னா பாதிப்புன்னு எடுத்துக்கலாம். 2 பேருமே பாதிச்சாங்கன்னா, சாரம் கொடுத்தவரும் பாதிப்படைஞ்சு வீடு கொடுத்தவரும் பாதிப்படைஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த போக சுகம் அப்படின்றத நாட்டம் அதிகமா இருக்காது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதியை ராகு கூடி அவர் எங்க இருந்தாலும் 8ஆம் அதிபதி ராகு கூடி நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தாலும் இல்ல எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு காமம் அதிகம். 8ஆம் அதிபதி ராகு கூடினால் காமம் அதிகம், வரம்பு மீறிய செயல்பாடுகள் இருக்கும். 8ஆம் அதிபதி ராகு கூடினால் வரம்பு மீறிய செயல்பாடுகள் இருக்கும், காமம் அதிகம். அதே மாதிரி 8ஆம் அதிபதியை கேது கூடினால் காமம் குறைவு. 8ஆம் அதிபதியை கேது கூடினால் காமம் குறைவு. ஸோ இது எழுதியாச்சா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஜாதகத்திலையும் உங்களுக்கு 12ல் உள்ளவர் திசையில் 12ஆம் அதிபதி தசை, எந்த ஜாதகத்திலையும் 12ஆம் அதிபதி தசை இல்லை 12ல இருக்கிறவங்களோட தசை இருந்து 7ஆம் அதிபதியோட புத்தி நடக்கும்போது கலத்திரத்துக்கு ஒரு பாதகத்தை செய்யும். இவங்க 2 பேரும் சஷ்டாஷகமா இருந்தாங்கன்னா, அதாவது தசாநாதனும் புத்திநாதனும் 12ல உள்ளவர் 12ல இருக்கிறவர் 12ஆம் அதிபதியும் கூட எடுத்துக்கோனா 12ல இருக்கிறவர் தசை இல்ல புத்தி, 7ஆம் இடத்துல இருக்கிறவரோட தசை புத்தி, இவங்க 2 பேருமே தசா நடந்து இவங்க சஷ்டாஷகமா இருக்கும்போது கண்டிப்பா இது கலத்திரத்துக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 7ஆம் அதிபதி சாரங்களா சார்? 7ல், அதாவது 12ல் உள்ளவர் திசை, 7ல் உள்ளவர் புத்தி, இல்ல 12ல உள்ளவர் புத்தி 7ல் உள்ளவர் திசை. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு கலத்துறதுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் தாம்பத்திய சுகம் குறைவு. 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் தாம்பத்திய சுகம் இருந்தாலும், சனி அங்க 7ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் தாம்பத்திய சுகம் குறைவு. ஆனா இந்த விதி மேஷ லக்னத்துக்கு பொருந்தாது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ லக்னத்துக்கு 7ல வந்து சனி உச்சமாறாரு. அதனால மேஷ லக்னத்துக்கு இந்த விதி பொருந்தாது. மற்ற லக்னங்களுக்கு 7ல சனி இருந்தாலும் பார்த்தாலும் அங்க தாம்பத்திய சுகம் குறைவு. அதே மாதிரி 7ல் கேது இருந்தாலும்
7ல் கேது இருந்தாலும் கேது பார்த்தாலும் தாம்பத்திய சுகம் குறைவு. அதே மாதிரி 7ஆம் இடம் எம்டி கட்டமா இருந்தாலும், 7ஆம் இடத்தை எம்டி கட்டம் யாருமே பார்க்கல, 7ஆம் இடத்தை யாருமே பார்க்கல, 7ஆம் இடம்ன்றது எம்டி கட்டம், இல்ல 7ஆம் இடம்ன்றது பாவகர்த்தரியில இருக்கு, இந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்களுக்கு தாம்பத்திய சுகம் குறைவு. மூணு விதி பார்த்துருக்கோம் இதுக்கு. ஒன்று வந்து 7ஆம் இடத்துல சனி சம்பந்தப்பட்டாலும் இல்லை 7ஆம் இடத்த சனி பார்த்தாலும் மேஷ லக்னமா இல்லாத பட்சத்துல இவங்களுக்கு தாம்பத்திய சுகம் குறைவு. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, கேது 7ஓட சம்பந்தப்படும் போது, 7ல் இருந்தாலும் சரி இல்லை 7 பார்த்தாலும் சரி, அங்க தாம்பத்திய சுகம் குறைவு. அடுத்து என்ன பார்த்தோம் நம்ம, 7ஆம் இடம் எம்டி கட்டமா இருந்தா, 7ஆம் இடம் எம்டி கட்டமா இருந்ததுன்னா 7ஆம் இடத்த யாருமே பார்க்கல அப்படின்னாலும், இல்லை 7ஆம் இடம் பாவகர்த்தரியில இருந்து எம்டி கட்டமா இருந்ததுன்னா அங்கேயும் தாம்பத்திய சுகம் குறைவு. ஸோ அடுத்த விதி எழுதிட்டீங்க இல்லையா? எழுதிட்டோம் சார். ஓகே. அடுத்த விதி, வக்ர பெற்ற கிரகம் நீசை பெற்ற ராசியில வக்ரம், எந்த கிரகம் வக்ர பெற்றதோ இல்ல ராசியில எந்த கிரகம் நீசம் பெற்றதோ அந்த கிரகத்தோட அம்சத்துல அந்த கிரகத்தோட வீடு வந்து லக்னமா வரக்கூடாது. வக்ரம் பெற்ற கிரகம் அல்லது நீசம் பெற்ற கிரகத்தோட வீடு அம்சத்துல லக்னமா வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி குறைவு இல்ல திருமண வாழ்க்கை தடை. அதாவது வக்ரம் பெற்ற கிரகம் அல்லது நீசம் பெற்ற கிரகம் ராசியில இருந்து அந்த கிரகத்தோட வீடு அம்சத்துல லக்னமா வரக்கூடாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரன் எடுத்துங்க. சுக்கிரன் வந்து நீசம் பெற்றிருக்காரு. அம்சத்துல துலா லக்னம் வரக்கூடாது, இல்ல ரிஷப லக்னம் வரக்கூடாது. அதே மாதிரி செவ்வாய் நீசம் பெற்றிருக்காருன்னு வச்சுங்க, அம்சத்துல மேஷ லக்னம் வரக்கூடாது, விருச்சிக லக்னம் வரக்கூடாது. இன்னொரு சொல்லுங்க சார். ஓகே. நீசம் பெற்ற கிரகம் அல்லது வக்ரம் பெற்ற கிரகம் ராசியில நீசமோ வக்ரமோ பெற்ற கிரகத்தோட வீடு அம்சத்துல லக்னமா வரக்கூடாது. ராசியிலயோ லக்னத்திலேயோ ராசியில நீசம் அல்லது வக்ரம் பெற்ற கிரகத்தின் வீடுகள் அம்சத்தில் லக்னமாக வரக்கூடாது. உதாரணத்துக்கு சுக்கிரன் நீசம், அம்சத்துல ரிஷப லக்னமா இருக்கக்கூடாது, துலா லக்னமா இருக்கக்கூடாது. செவ்வாய் நீசம் இல்லை செவ்வாய் வக்ரம்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் நீசமாவோ வக்ரமா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அம்சத்துல மேஷ லக்னமாவோ விருச்சிக லக்னமாவோ வரக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தடை, இல்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகள் இருக்கு, இல்ல திருமணத்துல மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அம்சத்துல சுக்கிரன் லக்னத்துல இருந்ததுன்னா காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து அம்சத்துல லக்னத்துல கேது இருந்தாருன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி குறைவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்த விதிகள் ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி நம்ம இந்த கிளாஸை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மறுபடியும் அந்த நம்ம இப்போ சொன்ன மாதிரி அந்த திரிகோண பாவங்களை பார்க்க போறோம். திரிகோண பாவங்களை 4ஆ பிரிச்சிருக்கோம். 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 10. இதுல எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம், எந்தெந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கறத இது ஃபுல்லா பார்த்துடலாம். பார்த்துட்டு ஏதாவது ஒரு சார்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு விதிகளை பார்த்துக்கலாம். இதுதான் வந்து நாளையோட இது. சார் நேத்து வீடியோ எனக்கு வரல சார். ஜெயராம் வந்திருக்குமேங்க இதுல மெயில்ல முத நாள் வீடியோ வந்திருக்கு. சரி, நான் பார்த்தேன். சரிங்க சார். சார் சுக்கிரனுக்கு மேசம் ரிஷபங்களா சார்? இல்லம்மா, சுக்கிரன் நீசமாவோ வக்ரமாவோ இருந்தாருன்னா ராசியில அம்ச லக்னம் ரிஷபம் வரக்கூடாது, துலாம் வரக்கூடாது. ரிஷபம் வரக்கூடாது. செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் நீசமாவோ வக்ரமா இருக்கு. அது உதாரணத்துக்கு தான் சொல்றேன். எந்த கிரகமா இருந்தாலும் சரி, ராசியில எந்த கிரகமா இருந்தாலும் சரி, அந்த கிரகம் நீசம் வக்ரம் பெற்றிருந்ததுன்னா
அம்சத்துல அந்த இடம் லக்னமா வரக்கூடாது. உதாரணத்துக்கு செவ்வாய் எடுத்தோம் நம்ம. அதே மாதிரி குரு எடுத்துக்கோங்க. குரு வந்து வக்ரமா இருக்காரு. அங்க என்ன பண்ணணும்? அம்சத்துல குருவோட வீடு வரக்கூடாது. தனுசுவோ இல்ல மீனமோ வரக்கூடாது. இது வந்து ஒரு குறைய சொல்லுது, ஒரு மகிழ்ச்சி இன்மையை சொல்லுது, அவ்வளவுதான். வேற ஏதாவது பார்க்கணுமா? நம்ம வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் இந்த கடைசி பாயிண்ட், அம்சத்தில் லக்னத்தில் கேது இருந்தா, அம்சத்துல லக்னத்துல கேது இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லை. அம்சத்துல லக்னத்துல கேது இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லை. அம்சத்துல லக்னத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா காரகோ பாவனாஸ்தி, அங்க திருமணம் தடைகளை கொடுக்குது, திருமணம் நடக்கிறது இல்லை. அப்படியே திருமணம் நடந்தாலும் வாழ்க்கை சிறக்கிறது இல்லை. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நம்ம நவாம்சத்துல பார்வை இல்லைன்னு தான் எடுக்கணும் இல்லைங்களா? நவாம்சத்துல பார்வை இருக்குன்ற மாதிரி தான் பாக்குறாங்க அவங்க. பட் பார்வை நம்ம பார்க்க வேண்டியதில்லை நவாம்சத்துல. நிறைய பேர் பார்வை அங்க வந்து சம்பந்தப்படுத்தி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் நம்ம பாக்குறது இல்லை நவாம்சத்துல பார்வைகள் பாக்குறது. இப்ப நம்ம நவாம்ச லக்னத்துக்கு தான் நம்ம வந்து இப்ப இங்க 6 8 இருக்கிற கிரகம் நவாம்சத்துக்கு பார்க்கும் பொழுது அந்த லக்னத்துக்கு நம்ம வந்து கேந்திரம் திரிகோணத்துல இருக்கணும் இல்லைங்களா? நவாம்ச லக்னத்துல கேந்திர திரிகோணம் சொல்லல. அதாவது நவாம்சத்துல ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நவாம்ச லக்னத்துல கேந்திர திரிகோணத்துல இருக்கணும். நவாம்ச லக்னத்துல கேந்திர திரிகோணம்ன்றதை விட இவங்க 2 பேருமே நவாம்ச லக்னத்துல 5 9 வராங்கன்னு பாருங்க. அதாவது நம்ம லக்னம் எடுக்கும்போது என்ன சொன்னோம்? மேஷ லக்னம், அதாவது இங்க வந்து 6 8 இருக்கு. அங்க வந்து நவாம்சத்துல ரிஷப லக்னம், ஒருத்தருக்கு ரிஷப லக்னம், இன்னொருத்தருக்கு கன்னி லக்னம், இல்ல ஒருத்தருக்கு மேஷ லக்னம், இன்னொருத்தருக்கு சிம்ம லக்னம். அங்க வந்து பாதகம் நம்ம பாக்குறது இல்லை. நவாம்சத்துல பாதகம்லாம் பாக்குறது. அதே மாதிரி ராசியும் அதேதான். அப்ப லக்னம் வர்க்கோத்தமமாவே இருந்ததுனாங்களா? சில கிரகம் வந்து பாத்தீங்கன்னா வர்க்கோத்தமமாவே இருக்குதுங்க சார். ரெண்டு பேருக்குமே நம்ம கிரகத்தை பார்க்கவே இல்லைங்க. நம்ம பாக்குறது என்ன பாக்குறோம்? லக்னத்தை பாக்குறோம், ராசியை பாக்குறோம். இங்க ராசியும் வர்க்கோத்தம் அடைஞ்சு லக்னமும் வர்க்கோத்தம் அடைஞ்சதுன்னா அது நல்ல விஷயம்தான். ஆனா 6 8 இருக்கும்போது நம்ம அங்க வந்து 5 9 வருதான்றத பாக்குறோம். 5 9 இல்ல வந்து 4 11 3 11 4 10 3 11 வருதான்னு பாக்குறோம். ஓகேங்க சார், நன்றிங்க சார். வர்க்கோத்தமா இருக்கிறது பலம் தான். வர்க்கோத்தமா இருக்கிறது கண்டிப்பா பலம் தான். ஆனா திருமணம் சார்ந்த விஷயத்துல இந்த 6 8 வரும்போது ஒரு பாதகத்தை பண்ணுது. அதனால அங்க வந்து அம்சத்துல நல்லா இருக்கும். ஏன்னா திருமணத்துக்கு வந்து வக்ர சார்ட் வந்து அம்சம் தான் இல்லையா? அதனால அங்க அம்சத்துல நல்லா இருக்கணும்னு பாக்கணும். சரிங்க சார், நன்றிங்க சார். சொல்லுங்க, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லாட்டி வகுப்பு அன்னைக்கு முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு மீண்டும் பார்க்கலாம். வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் யாராவது பார்க்கறதுனா பார்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து இப்பயே பார்த்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுறது பண்ணிக்கலாம். நிறைய பேர் அட்டன் பண்ணிடுறீங்க. அதனால வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதுன்னா பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதர்வைஸ் ஒரு வாட்டியாவது ஓப்பன் பண்ணி வந்திருக்கான்றதை பார்த்துங்க. நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பட் வராதவங்க வரலன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி எனக்கு வரல அப்படின்றது இருந்ததுன்னா பார்த்துருங்க. இல்லாட்டி வந்து ஒரு வாட்டியாவது ஓப்பன் பண்ணி வந்திருக்கான்றதை பார்த்துங்க. நான் வந்து லிங்க் வந்து கடைசியாக கொடுக்கும்போது 5 லிங்கையும் சேர்த்து ஒன்றா கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் அந்த கடைசியாக கொடுக்குற அந்த இதை மட்டும் நீங்கள் லிங்கை வந்து டைரெக்டாக 1வது சார்ட்டு 2 2 3 4 5ன்னு பார்த்து பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்பப்போ தனித்தனியாக இப்போ அனுப்புனாலும் பின்னாடி நான் வந்து ஒன்றாவே கொடுத்துருவேன் எல்லாத்தையும். அதனால் உங்களுக்கு வந்து அது பிரச்சனை இருக்காது. 5 ஓப்பன் ஆகுதான்றதை பார்த்துக்கலாம். ஆனால் இப்போயே நீங்கள் ஒரு வாட்டியாவது பார்த்துறது நல்லது. அது இல்லாமல் நான் என்னோட வீடியோ ஒன்று ஏற்கனவே போட்ட அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். டைம் கிடைக்கும் போது பாருங்கள். என்னோட யூடியூப்ல இதை வந்து இலவச வகுப்பாக ஒரு 11 வகுப்பு எடுத்திருக்கேன். 11 வகுப்பு எடுத்திருக்கேன். அங்கே வந்து அங்கே 11 வகுப்பு தான் இங்கே நம்ம வந்து 5 வகுப்பாக கன்வெர்ட் பண்ணி ஷார்ட்டாக எடுக்கிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம். உதாரண ஜாதகங்கள், ராசி லக்னத்துக்கு உதாரண ஜாதகம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதனால அது ஒரு நீண்ட வகுப்பாக இருந்தது. பட் அதை சுருக்கி இங்கே நாம் வந்து ஒரு 5 வகுப்பாக எடுக்கிறோம். ஸோ அதை அதில் வந்து அது இல்லாமல் அங்கே வந்து விதிகள் நிறையா சொல்லியிருப்பேன். இங்கே வந்து நம்ம 40 50 விதிகளுக்குள்ளே முடிச்சுக்கிறோம்.
அங்கே வந்து ஒரு 100ல 125 விதிகள் வரைக்கும் அங்கே வந்து வந்திருக்கும். ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ பாருங்கள். மெல்லவ பார்க்கணும்னு அவசரம்லாம் இல்லை, எப்போ டைம் கிடைக்குதோ பாருங்கள். இது இல்லாமல் இந்த அனுபோக தோஷம் அப்படின்றத ஒரு கான்செப்ட் வந்து யோகி முருகன் சார் எடுத்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யோகி முருகன் சார் அருமையாக எடுக்கக்கூடியவர். நம்ம இலவச வகுப்பு எடுக்கும்போது அவர் வந்து நமக்கு எடுத்து கொடுத்தாரு அந்த வகுப்பை. அதை வந்து நான் டைம் கிடைக்கும்போது போடுறேன். அந்த இதை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு என்ன டைப்பான பிரச்சனைகளை கொடுக்கும், அது எந்த பாவத்தில் இருக்கும்போது என்ன பிரச்சனை, அந்த பாவத்தை எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்றத அங்கே அவர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. ஸோ அவரோட கான்செப்ட் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து சொல்ல வேணான்றதுனால அந்த கான்செப்ட் நான் சொல்லலை. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அந்த இதை பார்த்துங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், திருமண பொருத்தத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றிங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சிறப்பா இருந்ததுங்க சார் வகுப்பு, தெளிவா இருந்தது, புரிஞ்சதுங்க சார். சிறப்பா நல்லா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ சார். நன்றிங்க சார். நாளைக்கு பார்க்கலாமா? நன்றிமா எல்லாருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க சார். சேரன் சார், நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடறேன், வீடியோ அனுப்பிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி. நன்றிங்க சார்.